அதான் விஷால் ஹிந்தி So, தான் படிச்சேன்னு சொன்னாரு. பெருசா அடி வாங்க மாட்டாங்க. இல்ல விஷால் கூட நேற்று ஹிந்தி தெரியும் சொல்லியிருந்தாரு. என்னது? விஷால் நேற்று எபிசோட்ல சொல்லியிருந்தாரே தாத்தா ஹிந்தி தெரியும் சொல்லி, தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியும் சொல்லி. இப்பதான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு அதுவும் சொன்னாரு. தெரியாதுன்னாரு. அதுதான் அதுவும் பிரச்சனை. தெரியாதா சொன்னாரு. என்னையா ஏங்க அவர் நான் எதுலயுமே சரியில்லைன்ற ஐ மீன் சாரி தமிழ்லயும் சரியில்லை ஹிந்திலயும் சரியில்லைன்னாரு. அதான் அவரு தெரிந்தன்மை தாத்தா. தெரியாதுங்க. தமிழ் இங்க வந்து கத்துருக்காராம். அதுதான் நம்ப முடியல. நல்லாதான் தமிழ். எனக்கு அதுதான் நம்ப முடியல. எனக்கு நிஜமாவே நேத்து அவ ஷாக்ட். நானும் அதுதான் ஷாக் தமிழ் ஆனேன். தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேர்ட் லாங்குவேஜ் கூட கிடையாதா? பேசிக் கத்து கொடுப்பாங்க இல்லைங்க, அது மஸ்ட் இல்லையா? அவருக்கு நல்லா தமிழ் தெரியும். ஆனா நேற்று ஏன் அதை சொன்னாருன்னு தான் தெரியலையே. அதுதான் நானும் ஷாக்கா இருக்கேன். அவனை இப்படிலாம் எங்கேயுமே சொன்னது இல்லை இதுக்கு முன்னாடி வெளியெல்லாம். இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆள நீங்க. தமிழ் தெரியுதுன்னு சொன்னா ஓட்டு போடுவாங்க. இல்ல ஷாருக் கான் சொன்னதுக்கு ஹிந்தி தான் தெரியும் ஷாருக் கானுக்கு. ஓ அலன் ப்ரோ நீங்க சொன்னது அதை வச்சுதான் சொல்றீங்களா? அலன் ப்ரோ பாத்தீங்களா? ஆலன் பாத்தீங்களா ரொம்ப குசும்பு ஜாஸ்தி. எப்படி இருங்க என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் 5 minutes. பேசுறீங்களா வாங்கிட்டு இருக்கீங்களா? வாங்கிட்டு இருக்காரு போல, போயிட்டாரு. வந்துருவாங்க. தாத்தா நீங்க யாரு நினைக்கிறீங்க பாட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி? பாட்ஸ் வந்து யார் எடுப்பாங்க நமக்கு தெரியாதுங்க. அவங்க அபிஷியல் ஓட்டிங் நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால யாரெல்லாம் பாட்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அக்கு ஒண்ணு கவனிச்சியா? எல்லாத்துக்கும் தாத்தா சேஃபா அழகா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எங்க பாட்ஸ் பத்தி தானே கேட்டாரு. நான் அந்த மணி பாட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்களே அது கேட்டேன். பாக்ஸா? என் காதுல பாட்ஸ்னு விழுந்துச்சு. பாட்ஸ்னா அந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா அது. ஓ அது வேற, பெய்ட் பாட்ஸ் வேற. அது தெரியும். அத நான் கேட்கலையே. பாட்ஸ் மணி பாட்ஸ் கேட்டேன். இல்ல இன்னைக்கு பிஆர் பத்தி சொன்னதுனால போன சீசன்ல பிஆர் அண்ட் பெய்ட் பாட்ஸ் அப்படிதான் வச்சாங்க இந்த டாஸ்க. சீசன் 7ல லெட்டர்ல வரப்போதே பெய்ட் பாட்ஸ் போட்டு வச்சு இந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணிருந்தாங்க. அதை பத்தி கேக்குறீங்களா? ஒண்ணு மணி பாக்ஸ் யாரு எடுப்பாங்கன்னா, யாரு வந்து கன்ஃபார்ம்டா அந்த ஹேண்டில்ல கை வச்சு அதுல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து தூக்குறாங்களோ அவங்க எடுத்துருவாங்க. யாரு எடுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தாத்தா? அத கேட்டா நீ வின் பண்ண போறேன்னு கான்பிடன்ஸ் உள்ளவங்க யாரும் அதை தொடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. அவங்க வின் பண்றாங்களோ இல்லையோ, தாமரை ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் வெளியில கதறிட்டு இருந்த அம்மா எடுத்துருமான்னு. ஏன்னா நமக்கு தெரியும் வெளியில யார் வின் பண்ண போறாங்கன்ட்டு. பட் உள்ள வந்து அது தெரியாதவங்க எடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா மத்தவங்களை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. போன சீசன்ல ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை எடுக்கிறதுக்கு பாத்ரூம் எல்லாம் போய் கதவை தட்டி எடுத்துடுறா போயிட்டு போதுரா எடுத்துடுறான்னு ஒருத்தர் கதறிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி கதறல் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. மூளையா உட்காந்து வச்சு மூளை செலவை செய்துட்டு இருக்காங்க. சோ அதுல ஏதாவது பாவம் ஏமாந்து எடுத்தா உண்டு. தாத்தா நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, இதுக்கே அலைன்ஸ் போட்டுதான் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த பாய்ஸ். அது அலைன்ஸ் போட்டது போனதுன்னு குடுத்துட்டாங்கன்ட்டு யாரோ சொன்னாங்க. அதனால அந்த நம்பிக்கையில தான் தெரியல. அதெல்லாம் அது எப்படி அப்படி போடலாம்? விட்டு கொடுத்து இல்ல இதுல கூட பங்கு போட்டுக்க முடியுமா? மனசு வருமா? அப்படிதான் பேசுறாங்களே. ஆனா அப்படிதானே டிஸ்கஸ் பண்றாங்க, ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அப்படிதானே சொல்றாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவேன் ஊழ விட்டு. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆனந்த் ப்ரோ பலமா? இல்ல சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. இல்ல சமைச்சிக்கலான்ட்டு சொல்லி வர சொல்லிட்டு. அடிச்சாலாம் பெருமையா சொல்லுவோம் தாத்தா. அப்ப டெய்லி பெருமை பேச வேண்டியிருக்கும். டெய்லி நடந்தா பேசலாம், சந்தோஷம் தானே. அவங்கள தவிர யாருக்கும் அடங்க மாட்டேன் தாத்தானா. என்னது? அவங்கள தவிர யாருக்கும் அடங்க அடங்குறீங்களா? ஆமா. பேசி ஓடி போல
எங்களுக்கு காது குத்துற நம்பிக்கை எல்லாம் இல்ல, அதனால நாங்க குத்திக்கல. விடுங்க தாத்தா, விடுங்க தாத்தா. நீங்க குத்த முயற்சி பண்ணாதீங்க. ம். சரி, இங்க பவி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்குனா, சிவமயா சிவமயா, இவங்க தான் வந்து பவித்ராக்கு ஆனா ஸ்பேஸ் ரெகுலரா உங்களுக்கு போடுவாங்க. ஆனாலும் நெஞ்சாழ்த்தம் ஜாஸ்தி. பவித்ரா ஜனனின்னு ரூம் போட்டிருக்காங்க. அங்க வந்து இங்க பவித்ராக்கு ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா அப்படின்னு அதான் எனக்கு சந்தேகமா புரியல. கேக்குறீங்க. இல்லங்க உங்களுக்கு தோணுச்சா? அப்ப என்ன மட்டும் எல்லாரும் தப்பா சொல்றாங்க, உங்களுக்கு தோணுச்சு தானே? இல்ல, எனக்கு புரியலையே. ஹலோ, எங்களுக்கு எல்லாம் தோணுச்சு, எல்லாரும் ஸ்மைல் விடுறாங்க. நான் எப்போ உங்களுக்கு வந்தாலும் அதை நான் சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ அவங்க தான் ஸ்பேஸ். விஜய் சேப் சார் என்ன சொன்னார்? வார்த்தை உயிரற்றது, அதுக்கு கொடுக்கக்கூடிய மாடுலேஷன் வந்து அர்த்தங்கள் மாத்தணும். கரெக்டா இருக்கும். எனக்கு புரியல தாத்தா. நானே அன்பு கொடுக்குறேன் பவித்ராக்கா, எனக்கு புரியல. நானே வன்மத்தைய கொட்டுவோம் அவங்க மேல. ஹலோ, நீங்க வந்து தாத்தா இதுல இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஹேமா சோஷியல்னு ஒரு அக்கௌண்ட், அப்புறம் இது கவி டாட்ஸ்ன்னு, அவங்க 2 பேரு அதிகமா எடிட்ஸ் போடுவாங்க பவித்ராவுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து. அவங்கள தவிர வேற யாரும் இல்ல நீங்க சொல்ல வரீங்களா? இது யாரு பேசுனது? அவர் என்ன வச்சு பம்பு எடுத்துட்டு இருக்காரு, நீங்களும் கூட சேர்ந்து. ஹலோ, நீங்க வந்து ரயனுக்கு ரூம் போடுற ஸ்பேஸ் போடுற, நீங்க அதை போய் செய்யுங்க போங்க. அதெல்லாம் நான் போட மாட்டேன் தாத்தா. பட் இருங்க, பவித்ரா ஃபேன்ஸ், பவித்ரா ரசிக்கிற ஆட்கள் வந்து இங்க இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அக்குனாவையும் சிவமாயாவையும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பவித்ராக்கான ஸ்பேசஸ் அவங்க ரெகுலரா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பவித்ரா குரூப் ஒன்று வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஜாயின் பண்ணணும்னா கூட அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, டன். ஓகே. இவர் இருக்காரு, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாரு. என்ன ஃபாலோ பண்ணி வச்சு என்ன பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. யார் உங்களையா? ஏங்க நீங்க தான் தாத்தா. அவங்கள பிளாக் பண்ணா, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை ஃபாலோ பண்ணா அடிதான் விழும். இல்ல, எனக்கு நீங்க வந்து டெய்லி ஒரு நல்லா ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதனாலதான் பிரச்சனை. நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டுங்க, இன்னைக்கு யாருன்னு. நேத்தி அருண், முந்தா நேத்தி விஷாலு, இன்னைக்கு அருணா. இது நான் நம்பவே மாட்டேன். இது எது நான் அண்ணாலையும் தான் நம்ப முடியல, அதுக்குன்னு ப்ரோ அருண் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? ப்ரோ ஆமா, அருண் ஸ்பேஸே இல்லையே. ரயன் அருண் சேர்த்து போட்டீங்களா? ஐயா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ற பேர்கள் மாறினதே கிடையாது. ஹலோ, நீங்க முதல்ல ஒன்லி ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் ஜாக், இப்ப எப்படி திடீர்னு பவித்ரா இருந்துச்சு? அப்ப மாறினதால தானே வருது. ஜெஃப்ரி எனக்கு வேற ஒரு, அப்ப ஒரு டிக்கெட் கிழிஞ்சிச்சுன்னா இன்னொரு டிக்கெட் சேர்த்துப்பீங்க. அதுக்கு வாக்கிங் கூட்டு போலாமே, நீங்க வாக்கிங் கூட்டு இல்லையே. எஃபர்ட் தானே தாத்தா மேட்ரு. எஃபர்ட் தானே. எனக்கு வந்து நான் முழு மனசா நம்புறேன். ரெட்ரோவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு நான் என்ன சொன்னேன்னு. அவர் மட்டும்தான் சிரிக்கிறாரு, நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படியா? என்ன சொன்னீங்க? ரயன் மாதிரி, ராணுவ மாதிரி நீங்க எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க மைண்ட்ல. சரி, ஏதோ விடுங்க, ஸ்கிப் ஆயிடுச்சு. சரி, வாங்க ரயன் ரூம் போடலாம். இது எப்ப இருந்து? ஓகே கைஸ், கேரி ஆன். நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே தாத்தா, பாய் தாத்தா. யாரோ ரூம் போட்டுருக்காங்களாம். ஓகே தாத்தா, பாய் தாத்தா. கூல் சுரேஷ் ரூமுக்கு போறேன், வாங்க. யாரோ கூல் சுரேஷ் ரூமா? நீங்க போங்க தாத்தா, நான் வரேன். முன்னாடியே வரேன். சீசன்ல என்டர்டெய்னரா? போங்க. இல்ல அந்த ரூமுக்கு இல்லங்க, கூல் சுரேஷ் ரூம்னாங்க யாரோ. நீங்க போட உடனே காமிச்சுரு தாத்தா, நீங்க போங்க. கூல் சுரேஷ் இல்லையா அந்த சீசன்ல? நிஜமாதான்? ஐயோ சாரி. இல்லையே. அப்புறம் எதுக்கு போடுறாங்க ஸ்பேஸ் தெரியல. அவர்தான் வெளில வந்து பிக் பாஸ் எல்லாம் வச்சு ஊரை அழிக்க சொல்லிருக்காரு. இப்போ நம்ம வீட்டு பையனா தாத்தா? நம்ம வீட்டு பையன் யாரு? கூல் சுரேஷ். அவர் பையனா? அது மேன் இல்ல? விஷால் என்டர்டெய்னர் சொல்லிக்கும் போது இவர் வந்து அவரை பையன் சொல்லிக்கலாம், தப்பு இல்ல.
விஷால் என்டர்டெய்னரா? என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப எல்லாரும் ஓவர் இமேஜினேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. மன்னிச்சிருங்க தத்தா. பாய் பாய். ஆலன் ப்ரோ, திருப்பி நான் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கே வரேன். இந்த வாரம் அவங்க 2 பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இரு துருவங்கள். யாரு? இரு துருவங்கள்னு 2 பேர் இருக்காங்களே உள்ள. ராணுவ வர போகும்போது எப்படியாவது இன்னும் 2 வாரம் இருந்துட்டு வந்துருங்க. அருண் விஷாலா? ஆமா. அவங்க ஓட் வைஸ் அவங்களுக்கு வந்து இடமே இல்ல கேக்க. ஆனா எப்படி ப்ரோ இவ்வளவு வாரம்? ஐயோ அதுதான் முடியல. நீங்க இதெல்லாம் பேசிட்டு மறந்துடாதீங்க. நீங்க பவித்ரா கரெக்டா ஓட்டு போட்டுருங்க. அது கரெக்டா நாங்க பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கோம். அது போட்டது மட்டும் பத்தாது. இன்னைக்கு 10:30 மணிக்கு அலாரம் அத வந்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். லைக் அட்லீஸ்ட் அந்த நம்பர்ஸ் ஈஸிலி ஆக்சஸபிளா எடுத்துட்டு போய் விடணும். எப்படி ஓட்டு போடணும்ன்றத சொல்லி கொடுக்கணும். மொபைல் எப்படி பண்றது? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ இப்போதைக்கு? இருக்கே. நல்லதுதான் ப்ரோ. எனக்கு வரணும் அவங்க. அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா அவங்க பொட்டி எடுக்கிறதும் சூப்பர் தான். எனக்கு தெரியலையே. எனக்கு இது விஷாலுக்குலாம் காசு போக கூடாது. இல்ல நீங்க சிங்கிள் டிஜிட்னு எனக்கு சொல்றோம். என்ன தோணுதுன்னா சாரி ஷோ பேசுங்க. இல்ல அதான் சிங்கிள் டிஜிட்னு சொன்னது வச்சுதான் கேக்குறேன். டு யூ திங்க் 2 சிங்கிள் டிஜிட்டா பொட்டி வைப்பாங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்புகள் அப்படிதான் இருக்கா? தோணுது. ஏதோ ட்விஸ்ட் இருக்கு இதுல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இவங்க ட்விஸ்ட்னு சொல்லும்போது அதுல பெருசா ஒண்ணும் இருக்க ஆமா. மாட்டேங்குதா? என்ன 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 நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது. அது உண்மைதான். அன்னைக்கு எனக்கும் அன்னைக்கு அப்படிதான் டிடிஎஃப் ட்விஸ்ட் தோணுது. இருக்கும்னாங்களா? நான் சொன்னேன் ஒண்ணுமே இருக்காதுங்க. அவர் உள்ள வந்து கொடுப்பாரு அதான் ட்விஸ்ட் அப்படின்னேன். அதுதான் நடந்தது. இப்போ இப்போ இது சொல்றாங்க. தெரியல. ஹிடனாலாம் மணி வைக்க மாட்டாங்களா ப்ரோ? எக்ஸ்ன்னு போட்டு நீங்க எடுத்தனா யோசிச்சு பாருங்களேன். எடுத்த உடனே 20 லட்சம் வச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். ப்ரோ 20 லட்சம்லாம் வந்தா எனக்கு என்னமோ யாருனாலும் டாப் எல்லாருமே பிளேயரே முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க ப்ரோ. தாராளமா. எடுத்துட்டு போயிருவாங்க ஆலன். இப்போ அதுதான் கதிரவன் வந்து எடுத்தாருல 2 lakhs ஃபர்ஸ்ட் வச்ச உடனே அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. அதான் கூட 3 நாள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா கடைசியில ஒரு பொட்டி பெருசா வச்சுட்டு அதை யாராவது அதாவது இதுக்கு மேல அதிகமா தான் போகணும் ஒரு எண்ணத்துல அவங்க இதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் இது பண்ணாங்க. பாப்போமே. அலன் ப்ரோ அண்ணன் அந்த வர ப்ரமோ போயிருக்கோம். 2 பத்தி என்ன அலன் ப்ரோ? அது என்னன்னே புரியல. ஏன்னா போன வாட்டி இது மாதிரி நடந்ததுன்னாங்க. வெளியில இருந்து வந்த அதான் ஓல்டு கண்டஸ்டன்ஸ்க்கும் போன டைம் அதுக்கு முன்னாடியே வச்சாங்க பூகம்பம் டாஸ்க்னு. ஆனா இது ரொம்ப லேட். இதுக்கு மேல எப்படி இது வைப்பாங்கன்னு எனக்கு புரியல. ப்ரோ இன்னைக்கு லைவ் பாத்தீங்களா ஆலன்? ஆலன் இது ஜாக் வந்து பணப்பேட்டி எடுக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு காலைல கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து பிஆர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. நானா வந்து கடன்ல இருக்கேன், அதனால நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு இது கடன் இருக்குன்ற பிரச்சனையில அவங்க வந்து பணப்பேட்டி எடுக்க சான்ஸ் இருக்கா? தெரியலையே. எனக்கு வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷால் எல்லாம் பவி தான் எடுப்பாங்க கணிப்பு படி. இல்ல இன்னைக்கு ஈவினிங் சொன்னாங்க இந்த மாதிரி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அலன், எனக்கு தெரிஞ்சு இது விஷாலோ இல்ல அருணோ பணப்பேட்டி எடுக்க போகும்போது அப்படின்ற ஒரு பட்சத்துல பவித்ராவோ இல்ல ஜாக்லினோ போய் எடுத்தணும்ன்ற. இல்ல அது 20 lakhs மேல வந்தா எடுத்துருவாங்க. பட் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் அன்னைக்கு அந்த 4 பாய்ஸ் பேசுறப்ப ஐ திங்க் கான்வர்சேஷன்ல வந்துட்டு 15 lakhs வந்துச்சுன்னா விஷால் எடுத்துருவாருன்னு சொன்னாருதான் கேள்விப்பட்டேன். அண்ட் தென் அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா மத்தவங்க ஓகே நீ எடுக்கிற வரைக்கும் மத்தவங்க யாரையும் எடுக்க விடாம நாங்க பண்றோம் அப்படின்னு தான். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் இப்படிதான் எனக்கு புரிஞ்சுது. தெரியல அப்படிதான் போனுச்சுன்னு நினைக்கிறேன் கான்வர்சேஷன். 15 lakhs மேல போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சுமே கண்டிப்பா விஷால் தான் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு உள்ளேயே நிறைய இடத்துல வேற ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, மணி நீட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி போவாங்க. அருணுக்கே மணி நீட் இருக்காங்க. அவர் வந்து ஏதோ உள்ள வந்ததே வந்து ஏதோ அவங்க வீட்டுல யாரோ அக்காவோ தங்கச்சியோ யாருக்கோ வந்து ஏதோ ஆபரேஷன் செலவுன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிட்டு இருந்தாரு.
ஓ! ஓகே, ஓகே ப்ரோ. அப்ப நம்ம கெஸ் பண்ண இவங்கலாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற மாரி இல்லையே. ஆ அதுதான் நான் சொல்றேன். அது எப்படி சொல்றது? அது நம்புற மாரியே இல்ல. ஏங்க இவங்கலாம் அழுதாலே நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் சொன்னா நான் எப்படி நம்புவேன்? இல்ல இல்லன் ப்ரோ, அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு தானே சொன்னாங்க அவங்க சிஸ்டர். ஆமாமா. ஏதோ ஒண்ணு அந்த ஆங்கிள்ல தான் சொன்னாங்க. எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. கிரானைட் பிசினஸ் வச்சிருக்காங்கங்க. எப்படிங்க மணி ப்ராப்ளம் வரும்? அதெல்லாம் இருக்காது. பிஆர்ஏ வச்சுட்டு தானே வந்திருக்காங்க அவங்க. எனக்கு எனக்கு அதுவே புரியல. கிரானைட் பிசினஸ் ஒரு பக்கம், இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. காசு இல்லன்னு தான் சொன்னா, அப்ப நான் என் நிலைமைலாம் யோசிச்சு பார்க்குறேன். ஐய்யய்யோ! இல்ல 15 வரைக்கும்லாம் போச்சுன்னா நீங்க விஷால் நினைக்கிறீங்க. அங்க சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கலாம் மறந்துடுறீங்க. இல்லங்க. நீங்க வந்து போன சீசன் சிவா ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பிரதீப் ஒரு இருக்கு. டயலாக் சொல்லியிருப்பாரு. நீங்கலாம் வந்து மிடில் கிளாஸா நான் என்னடா பிச்சைக்காரன். அந்த ஆங்கிள்ல நீங்கலாம் தான் எனக்கு பிச்சைக்காரனா? நீங்கலாம் பிச்சைக்காரனா? அப்ப நான் யார்றா அப்படிம்பாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னடா மறக்கவே மாட்டேன் அந்த டைலாக். அது சரியான டைமிங்ல வேற வரும். நீங்களாம் மிடில் கிளாஸா நான் பிச்சைக்காரனா. செம்மையா இருந்துச்சு அது. போன சீசன் ரொம்ப ரசிச்ச சீசனும் அதுதான். ரொம்ப டிராமா கொடுத்த சீசனும் அதுதான். ஐயய்யய்ய! ச்சை! ப்ரோ அது எப்படியோ போயிருச்சு. 2 பேர் தான் வந்து இது பண்ண வேண்டியது. 2 பேர் கை தான் அங்க வர வேண்டியது. அது எங்கேயோ போய் எங்கேயோ சுத்துன மாரி ஆயிடுச்சு. இந்த சீசன் அவ்வளவா டாக்ஸிக் இல்லன்றாங்க. இந்த சீசன்ல ஒண்ணுமே இல்ல. அதான் நான் சொல்றேன். ஆ ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. அதுதான் அக்கு நான் என்ன சொல்றேன்னா, லைக் ஒரு எமோஷனல் கனெக்ட்டே இல்ல. நான் நேத்து சொன்னதுதான். அந்த எமோஷனல் கனெக்ட்டே இல்ல எந்த பிளேயர்ஸோடயும். எனக்கு எனக்கு உண்மையிலேயே இந்த சீசன் தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஏன்னு தெரியல. எனக்கு லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்றத விட இந்த சீசன் நான் பீஸ்ஃபுல்லா ஷோவ பார்க்குறேன். எனக்கு ராத்திரி போய் தூங்குறப்ப, ஐயோ! இவங்க ஏதாச்சும் பேசி மழுப்பிருவாங்க. நம்ம நாளைக்கு காலையில ஏதாச்சும் பத்தி யோசிக்கணும். அப்படியெல்லாம் நான் யோசிக்காம, எனக்கு என்னமோ ஹேப்பியா சப்போர்ட் பண்ணிட்டு நான் போய் தூங்கி எழுந்திரிக்கிற ஷோ இல்லையா, நீங்க பார்க்குறது. போன சீசன் முட்டு குடுத்து டயர்ட் ஆயிருப்பீங்க. அதுதான். ஐயோ! இல்ல, கடவுளே! இல்ல. அப்படி கூட இருக்கலாம். பட் அப்படி அப்படி எப்படி சொல்றது? அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ராத்திரியாச்சும் பேசுவாங்க அப்படின்னு. இந்த சீசன் அப்படி இல்ல. பிகாஸ் அந்த சீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீசன் 7ல எல்லாருமே ஏதாச்சும் ஒண்ணு விட்டுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு. எல்லா ஃபேண்டமும் ஏதாச்சுத்துக்கு ராத்திரி எந்திரிச்சு காலையில பார்த்தா எதுக்காச்சும் ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் அப்படி ரொம்ப இல்ல. ராத்திரி முடிச்சு பார்த்தா கூட டிஎல் கொஞ்சம் அப்பப்ப கலவரமா இருக்காது. நார்மலா இருக்கும். ஆமா. போன சீசன் ரொம்ப அதிரடில. ஆமாமா. இஷ்டத்துக்கு ஐயோ! ப்பா! ஹீட் ஏன்னா ஹீட் ஃபீல் இஷ்டத்துக்கு சிவா எல்லாருமே அதாவது ஆமா. ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டு இப்ப நான் அந்த ஸ்பேஸ்லாம் வந்து எவ்வளவு ஜாலியா பேசுறோம். நம்ம எல்லாருமே ம், எல்லா ம். ஸ்பேஸ்க்கும் வந்து பேசுறோம்ல. நான் நான் வேற ஒரு ஸ்பேஸ்க்கு என்டர் ஆனாலே அந்த பிரஷர் அப்படி ஹீட் தெரியும். அப்படி இருக்கும் அது. ஐய்யய்யோ! இத்தன பேர் ப்ரோ இருக்காங்களேடா! நாங்க போன சீசன்லாம் ஆக்சுவலா நெறைய பேர் வந்து அப்ராட்ல எல்லாம் ஓட்டு விழுகல. நான் டெய்லியும் இன்ஸ்டால அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி ஓட்டு போடணும், நம்பர்ஸ் இது பண்ணி அதெல்லாம் போன சீசன் வந்து வேலையே கரெக்ட்டா இருக்கும். அதுவும் அந்த லாஸ்ட் 2 வாரம்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா நாங்க ட்விட்டர் பக்கம் போன சீசன் வரவே இல்ல. லேட்டா ட்விட்டர் அது முடிஞ்சு தான் வந்தோம். அது ஆனா பார்த்தா நாங்க என்ன நெனைச்சோம் Instagramல தான் ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா டெய்லி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க பார்த்தா ட்விட்டர் தான் ரத்த பூமியா போயிட்டு இருந்திருக்கு போன சீசன். ஐயோ! வேற மாரி இருந்துச்சு. நல்ல வேளை இந்த சீசன்லாம் அது முடிஞ்சு வந்துட்டோம்னு எனக்கு மீன் எல்லாரும் கொஞ்சம் பயங்கர நல்லா சண்டை போட்டுட்டு இருந்த ஆட்கள்லாம் இப்போ ரொம்ப ஆப்வியஸா நாகரிகமா தான் சண்டை போட்டோம். பட் அது நல்லா இருக்கு. ஆமா. ஆனா நான் அந்த இந்த சீசன்ல வந்து இந்த பெருசா வந்து இந்த அப்யூசிவ் ட்வீட்ஸ்லாம் பார்க்கல. லைக் அந்த மாரி ஸ்பேசஸ் அந்த மாரிலாம் போன இதுல நெறைய இருந்தது. ஸ்டில் இப்போ வரைக்கும் அத நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து இந்த சீசன் சம்பந்தமா அந்த மாரி பெருசா எதுவும் வரல. மேபி இருந்திருக்கலாம் 1, 2 பெருசா இல்ல. அந்த அளவுக்கு இல்ல. ஐ திங்க் ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசன் ஆ உச்சக்கட்டத்துக்கு மேல ஆமா, பார்த்துட்டோம். ஆமா. ஸோ இந்த சீசன் வர்றதும் வந்துட்டு என்னமோ ஒரு 20%லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் எவ்வளோலாம் வந்துச்சு, எப்படி எப்படியோ ஒரு ரூபத்துல வந்துச்சு அபியூசஸ், நேம் காலிங். அந்த நேம் காலிங் எல்லாம் ட்ரெண்ட் வேற ஆனிச்சு ட்விட்டர்ல ஒரு கட்டத்துல பல ஆமாமா. பேருக்கு. கண்டிப்பா. எனக்கு எனக்கு ஆக்சுவலா வந்து போன சீசன் நான் தான் நேத்து சொல்லிருந்தேன் என்ன தெரியுமா நிம்மதியா இருந்துச்சு. பிரதீப் சீசன் முடிஞ்சுட்டு ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு அவரே போட்டாரு. அது கேட்கும்போது தான் எனக்கு அப்படியே நிம்மதியா இருந்துச்சு. ஓகே ரைட்டு அப்படிங்கிற மாரி. மனுஷன் அப்படியே வந்து லைக் நெறைய ஹக்கு நீ கவனிச்சியா? அந்த ஹேட் ரேட்லாம் அங்க அங்க எதுவுமே இல்லாம போயிருச்சு. அந்த மாரி ஒரு ஸ்பேஸ் அது. உள்ள ஃபேக்ட்ட அப்படியே கரெக்ட்டா அடிச்சிருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்பேஸ். நீங்க கேட்டிருப்பீங்களே ஆலன் ப்ரோ. அவரு ஸ்பேஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் வெளிய பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணாரு தெரியுமா?
யாரு பிரதீபா? ஆமா ஆமா, பிரதீப் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவரு ஹோஸ்ட் பண்ணலையா? அவர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. நீங்க அவரோட ப்ரொஃபைல்ல போய் பாருங்க, இருக்கும் பாருங்க. அப்படியா? ஆமா, பிரதீப் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அங்க கூட உள்ள வந்து அப்ப சொல்லிட்டு நான் அந்த இருந்தாரு, ஏயோ எப்படா கோ ஹோஸ்ட் கொடுன்னு சொல்றீங்க, என்னடா கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் ஆ, அது. இல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்பேஸ் அவர் தான் ஹோஸ்ட் அது பண்ணி. ஒரு தடவை தானே வந்து பேசினாரு ஆமா ஸ்பேஸ்ல. ஆமா, ஒரே ஒரு டைம் தான் வந்து சுரேஷ் தாத்தா கூட இருந்திருந்தாரு அந்த ஸ்பேஸ்ல. ஐயா என்ன வர திட்டு போயிட்டாரியா அவரு. அப்படியா? அந்த ஸ்பேஸ்லயே திட்டினாரு. ஆமா ஆனா அதுல ஆமா. நிறைய பேரை போட்டு ஆலன் அடிச்சாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்ல ஆலன். ஏன் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆலன் திட்டாரு என்ன. சரி போங்க அழிவு விட்டுட்டேன். நல்ல மனுஷன். அவருக்கு என்னால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இன்னொருத்தர் மூலியமா. நான் ஓகே கடைசியில ஓகே, வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்றன்ற பேர்ல இருந்து நானே அந்த அடி வாங்கிட்டு போயிட்டேன். சரி போங்க. அதுதான் சொல்றேனே, போன சீசன் வந்து லைக் டாக்ஸிசிட்டிங்கிறத தாண்டி ஃபேண்டம்ஸும் நிறைய ஃபேண்டம்ஸும் அந்த மாதிரி தான் இருந்தது. என் ஃபேமிலி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து புரியவே இல்லையே, என்னென்னவோ பண்றானுங்க போன சீசனு. ஆமா, இல்ல எனக்கு இதெல்லாம் ஓட எனக்கு எனக்கு இந்த சீசன் என்னையும் என் ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்க. ஒரு 2 ஃபேண்டம்ஸ். இந்த சீசன்மா? ஆமாமா, அது எல்லா சீசனும் வந்துடும் எனக்கு. ஓகே ஓகே. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப சகஜமா போயிடுச்சு. ஏன்னா போன சீசன்ங்கிறது ஹீட் வேற, இந்த சீசன் ஹீட்டே இல்ல. ஆனா அப்படியும் இதெல்லாம் நேத்து ஆக்சுவலா நேத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு சண்டை நடக்குதுன்னு ஆர்மின்னு சொன்னாங்க. டேய் இது எங்கடா இருந்து வந்துச்சு, நாங்களும் ஒரு 2 நாங்களும் போட்டதே லேட்டு தான், இந்த ஆர்மி எங்க இருந்துடா புதுசா வந்துச்சுங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஆர்மின்னு ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணு. சரி ஓகே, அதுல நான் அப்புறம் வர லிங்க் வேற அனுப்புனாங்க, பார்த்தேன் அத்தனை பேர் இருந்தானுங்க. அதுல முக்காவாசி தெரிஞ்ச ஐடி தான், சொன்னதே தான் சொல்லுவானுங்க. அதுக்கிட்ட மஹரி எதுவும் சொல்லவே அவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்க பாருங்க, நீங்க போய் மேல போய் பேசுனேன்றீங்க, எல்லாம் பார்த்தாலே மைக் தர மாட்டானுங்க அவனுங்க. அதுல நான் கிளிக் பண்றேன், ஒருத்தரா கிளிக் பண்றேன், இந்த ப்ரொஃபைல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு, அதுல பாதி பிளாக்ல தான் இருக்குது. ஓ இவங்கெல்லாம் வந்து புனிதரோட ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. ஒரு வாரமாவா 2 வாரமாவா அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அல்ல அது ஒன்றும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தினாலே ட்ராமா தான். ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, இப்ப பவித்ரா பத்தி பேசலாமா? ஆமா, பவித்ரா ஆமா பத்தி பேசலாம். எல்லாம் இந்த சிவால வந்தது எங்கெங்கயோ கூட்டின்னு போயிட்டாரு. ப்ரோ நீங்க தான் ப்ரோ ஏதோ கேட்டீங்க உங்களுக்கு இல்லையே தெரியாதா சிவா அப்படின்னீங்க. நானும் சரி ஏதோ சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அங்கேயும் போயிட்டேன். சிவா ப்ரோ, நீங்க குரூப் எதனா வச்சிருந்தா ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. கமெண்ட் பண்ண முடியல, இதுல ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. யாரு இல்ல ப்ரோ, அது இதுல கமெண்ட் பண்ண முடியலையா? யார் பேசினது? இவரு சாய் புலிலன். சாய் ஓகே ஓகே. பேசுனார். புலிரன், சாய் புலிரன். ஓகே கைஸ், அதுதான் நீங்க லைக் இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ் சொன்னீங்களா இஃபர், அதெல்லாம் வந்து நம்ம நம்பவே வேணாம். அன்அஃபிஷியல் ஓட்ஸ் அது அப்பார்ட் ஃப்ரம் அஃபிஷியல் ஓட் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். டில் த எண்ட் பவித்ரா உள்ள இருக்க வரைக்கும், நம்ம பவி உள்ள இருக்க வரைக்கும் நம்ம ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கேஷ் பாட்ஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்க எல்லாருமே இருக்கோம் வாமா வெல்கம் பண்றதுக்கு. அவ்வளவுதான், அவங்க கேம் விளையாண்டுருக்காங்க, வரலாம். கேம் விளையாடாதவங்களே உள்ள இருக்கும்போது அவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ தூரம் வந்து கேமுக்காக மெனக்கிட்டு இருக்காங்க. நேத்துக்கான எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு ஹோஸ்ட் வந்து நீங்க எல்லாரும் ஒரு குரூப்பிசம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும் போது தனியா தனியா வந்து விளையாண்டுட்டு இருக்கவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீக்கெண்ட் பவிக்கு வராதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்த வீக்கெண்ட்ல நேத்து ஒரு வீக்கெண்ட் வந்து சூப்பரா வந்திருந்தது. ஸோ அதுதான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் அதுதான் பண்ணணும். ஓட் போடுறது மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. யாருனாலும் சொல்லுவாங்க, நீங்க இந்த யாராவது ட்வீட் போடுறாங்க பவி எலிமினேட் ஆயிட்டாங்க, அதெல்லாம் நம்ம டில் எண்ட் வரைக்கும் ஐயா நம்ப வேண்டாம். இந்த பாண்டு கீண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே தட்டி விடுங்க. அங்கது ஆமா ஓட்டுல டிரான்ஸ்லேட் ஆகாது. இங்க இருக்கிற ஓட்டு அங்க போயிடும், பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா கண்டிப்பா. அது மாதிரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் கேம் மட்டும்தான் இருக்கு அங்க உள்ள. அந்த பாண்ட்லாம் போன வாரத்தோட முடிஞ்சிருச்சு. ஓகே, அதனால பவி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னும் 14 டேஸ், ஆல்மோஸ்ட் 13 டேஸ் இருக்கு இன்னும். ஆமா, இந்த 13 டேஸ் வரைக்கும் நம்ம விடாம ஓட் பண்ணலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் பவியை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, யாரையும் கம்பல் பண்ண வேணாம். ஏன்னா டிசர்வ், அவ்வளவுதான்.
எவ்வளவு ஓட்ஸ் வந்தாலும் அது ரிசர்வ் தான் நம்ம பவிக்கு. ஆலன் அவ்வளவுதான். நீங்க மறக்காம ஏதாவது ஓட் பண்ணிருங்க அபிஷியலா. ஓப்பனாலாம் சொல்ல முடியாதுங்க. என் வீட்ல வந்து 1 2 3 4 phones and one Hotstar. ஆனந்த் ப்ரோ, உங்களை இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கும். ஓகேவா, நான் வந்து பவி ஃபேண்டம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜாக் ஃபேண்டம். எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா? ஏங்க அவங்க தாங்க உங்ககிட்ட சிக்கியிருக்காங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு வந்து இது ஓட் போடணும் நான் டெய்லியும். ஆமா, நீங்க எப்படி கேட்க மாட்டீங்கல்ல? பதில் வரல. நம்ம போய் அது ஓட்டு போடுன்னு சொன்னா அவ்வளவுதான், நம்மளே போட்டுருவாங்க. ஆமா ப்ரோ, சீசன் முடிஞ்சிரும் ப்ரோ, இன்னும் 14 நாள்ல நீ பாத்துக்கோ. அதை அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து கஷ்டமா போயிட போகுது. அதேதான். ஆமா, நேத்து கூட அன்அபிஷியல்ல பார்த்தா ஜாக்லின் லாஸ்ட் லைன் 2ல தான் இருந்தா. இன்னைக்கு காத்தால கூட லாஸ்ட் 2ல தான் இருந்தாங்க. இல்ல ஆக்சுவலா ஐஸ்வர்யா அப்படி கிடையாது. அன்அபிஷியல் ஓட்ஸ் வந்து நம்ம நம்பவே வேண்டாம். ஏன்னா போன வார எவிக்ஷன்லயே நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ராணுவுக்கு வந்து எங்கேயோ தான் அன்அபிஷியல் ஓட்ஸ்ல இருந்தாரு நினைக்கிறேன். 3rd 4th இருந்தாரு நினைக்கிறேன். ஐயா, நீங்க ராணுவுக்கு லாஸ்ட் 6 வீக்ஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் தப்பா தான் இருக்கும். ஆமா, தப்பா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு லாஸ்ட் டேல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது அப்பட்டமா வாட்டிக்குவாங்க அப்படியே. ஆமா, லாஸ்ட் இதுல ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அதாவது ஆமா, சாட்டர்டே கரெக்டா இருக்கும்ல. சாட்டர்டே மட்டும்தான் அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆமா, அப்பதானே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதானே ஆக்சுவல் இதெல்லாம் வரும். ஆமா ஆமா ஆமா, அப்பதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவானுங்க. ஸோ அதனால நம்ம அத கோயிங் ஃபார்வர்ட் அதெல்லாம் நம்பவே வேண்டாம். நம்ம வேலை என்ன, சிம்பிளா சொல்ற, நிறைய நரேட்டிவ்ஸ் வரும். எல்லாத்தையும் கண்ணை மூடி இக்னோர் பண்ணிட்டு காதுலே வாங்கிக்காம ஓட்டு மட்டும் ஒழுங்கா போட்டு அந்த விஷயத்த அது எப்படி ஓட்டு போடணுன்ற விஷயத்த வந்து நீங்க பரப்பணும். அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது. கண்டிப்பா 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 ப்ரோ. நல்ல பாட்டு போதே. சரி, நான் போய் பாட்டு கேக்குறேன். எனக்கு ஒரு டவுட். அதாவது ஃபினாலே பக்கத்துல வரப்போகுது. இன்னைக்கு கூட லைவ் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். பார்த்துட்டு ஐயோ இந்த மூஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவே ஆஃப் பண்ணிட்டேன். டேய் இன்னும் எவ்வளவு நாள்ரா இதுதான் அந்த ஸ்பேஸ்ல சொல்லுந்தேன்னா 90 நாளா எப்படி சாவடிச்சானுங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் சாவடிக்கிறானுங்க. தாங்க முடியல, எரிச்சல் மேக்ஸ். ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல எனக்கு சுத்தமா. லைக் என்ன பொறுத்த வரைக்கும் இன் மை புக்ஸ் திஸ் இஸ் தி வொர்ஸ்ட் சீசன் எவர். ஆமா ப்ரோ. ஆக்சுவலா சீசன் 6 உங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா டு தி எண்ட் அது வந்து நல்ல ஃபினிஷிங்கா இருந்தது இல்லையா? ஆமா, டு தி எண்ட் அது கொஞ்சம் அப்படியே உள்ள அந்த ஒரு ரேங்கிங் டாஸ்க்ல தான் டோட்டலா மாறுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சீசன். எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங், கரெக்ட் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு பூஸ்ட் ஆகி எங்கேயோ போச்சு. ஆனா நானும் நினைச்சுக்கிட்டே டாஸ்க் கூட வைக்கலையே. இதுல வைக்கலையே. இல்ல இதுல வச்சிருந்தா ஈஸியா கொடுத்துருப்பாங்களே, நீங்களே எடுத்துக்கோங்க எங்களுக்கு எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆமா, நேத்து வரைக்கும் ஹோஸ்ட் சொல்றாரு இன்னமும்டா சேஃப் கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி, யாரடா காப்பாத்த விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் 10 நாள் தாண்டா இருக்கு, இன்னும் யாரடா காப்பாத்த விளையாடுறீங்கன்னு. இதுல என்னன்னா போய் இந்த சீசன்ல விஜய் சேதுபதி தான் போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களை எல்லாம் வச்சுட்டு பேசவும் முடியல, பேசணும் தப்பா போயிருச்சு நிறைய. இது வரைக்கும் இந்த சீசன்ல மட்டும் தான் அத்தனை தடவை எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கெஞ்சினாரு. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயும் நடந்தது இல்ல அதெல்லாம். இல்ல ப்ரோ, நீங்க நம்ம வந்து லைக் எல்லா சீசன்லயும் கமலஹாசன் மாதிரி அங்க ஒரு ஆள் இருக்கும்போது அது என்னதான் போன சீசன் அப்படி இப்படின்னு போயிருந்தாலும் லைக் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஃபயர் தானே. நம்மளே எத்தனை நாள் ஃபயர்லாம் விட்டுருக்கோம். ஐயா, பிபிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது வந்து இட் ஹாஸ் நத்திங் டு டு வித் தி ஹோஸ்ட். சரியா? இவங்க யாருமே வந்து அந்த வீட்டை வழிநடத்திட்டு போற ஒரு பர்சனுக்கே மரியாதை கொடுக்காத போது, அது அவர் கேட்டு வாங்குற ஒரு நிலைமையில இருக்கும்போது இவங்கள பத்தி தான் அது சொல்லுதே தவிர மத்தவங்கள பத்தி அதை சொல்லல. ஆமா, எனக்கு அதுல இவங்க
ஐ மீன் லீஸ்ட் டாக்ஸிக் சீசன் தான், ஓகே தான். ஆனா அதே நேரத்துல வந்து கண்டென்ட்டே இல்லாத ஒரு சீசன் தான் இது. ரொம்ப பேர் மினிமம் கண்டென்ட் தான். கண்டென்ட் தாண்டி இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லைக் எல்லா சீசன்லயுமே வந்து இந்த சினிமா ரிலேட்டடா லைக் அந்த மாதிரிலாம் டாஸ்க் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சீசன்ல அது கூட ட்ரை பண்ணல. ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே நல்ல ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட் தான். அந்த மாதிரி கூட எதுவுமே இந்த டான்ஸ் இது டான்ஸ் இது டாஸ்க் வைப்பாங்கல்ல ப்ரோ, அது கூடமே வைக்கல. ப்ரோ டான்ஸ் எதுவுமே டாஸ்க்கா அந்த ஆக்டிங் டாஸ்க் எதுவுமே பொம்மலாட்டம் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல. எதுவுமே வைக்கல ப்ரோ இந்த சீசன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல ப்ரோ. மறந்துட்டாங்க. பட் சரி, முத்துவுமே அந்த செகண்ட் வீக்ல அந்த ஒரு கலைஞர் வசனம் பேசிட்டு இது முடிச்சதோட அதுக்கடுத்து எதுவுமே ஒரு அந்த அவனோட ஒரு இது பேச்சு திறமைக்கான ஒரு இந்த தீனி போடுறதோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணவே இல்லை. எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க. ஒரு மாத்தி மாத்தி பேசி பேசி அப்படியே ஓடிட்டாங்களே தவிர, நேத்து இந்த மஞ்சரி பேசின மாதிரி ஒரு 4-5 கவிதை இது வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசியிருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். கண்டிப்பா நல்லா இருந்தது அவங்க இது பேசினது. அவங்க எக்ஸிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இது பாசிட்டிவோட. பட் இது கவி மேல கொஞ்சம் இதுவா இருந்தாங்க, அது தெரிஞ்சது. பட் அதை தாண்டி இது மஞ்சரி வந்து நல்ல கேம் எனக்கு தெரிஞ்சு. ஐயா அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க கேமை சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரே லைன்ல. காமன் கம்போஸ்டா இருக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் சேர்னாங்க பார்த்தீங்களா, அங்கேயே எல்லாருக்கு அதே முடிஞ்சு போச்சு. போராடாம ஒரு விஷயம் கிடைக்குதுனாலே அந்த கிடைக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது தான் அர்த்தம். அவங்க அப்படி இருக்க முடியாது. அவங்க போராடினா தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். காமன் அப்புறம் என்ன ஒண்ணு ப்ரோ, அவங்க ஸ்டார்டிங் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவங்க இது வாய்ஸ் டோன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே வந்து வேற யாருன்னா பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரிலாம் இது இருக்காது. உமன்ஸ் வந்து இது வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க வாய்ஸ் டோன் அப்படி இருந்தாலே அது வந்து ஒரு பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஐயா இப்போ எனக்கே அது நடக்குது. இங்க நார்மலா எல்லாருக்கும் தெரியும் நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு, என்கிட்டயே வந்து நீங்க டாமினேட்டா பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 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 லேடி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து பாருங்களேன். சும்மா அவங்கலாம் நார்மலா கொஞ்சம் குரல் வசதி பேசினாலே வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அது அவங்க வாழ்வியலே அதை சுத்தி இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அவங்க சொன்னது அந்த லைன் சொன்னது எனக்கு ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. எனக்கு லைக் நேத்து முத்து அந்த ஃபினிஷிங் நோட் கொடுத்தது நல்லா இருந்தது. மஞ்சுரிக்கு கொடுத்த அந்த ஃபினிஷிங் நோட். ஆமா, சிந்தனையிலும் சொல்லாற்றலும் என்னை விட ஒரு படி மேல். அது நல்லா இருந்துச்சு, உண்மையா நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, நான் எந்த இடத்துலயும் இவங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், இப்பவும் அதான் சொல்றேன், இவங்க என் ஃப்ரெண்ட் இல்ல, அக்கா என்னோட அக்கா. ஆனா அதை விட இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, தர்ஷிகாவெல்லாம் பார்த்து பொசசிவ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. அது இவ்வளவு நாள் உள்ள இருக்கும்போது சொல்லல. அவங்களுக்கு சொல்லியிருந்தா கேம் சொன்னா யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. அது சொல்லிருக்கலாம். ஆமா, அது சொல்லியிருந்தா மேபி லைக் யூஸ் ஆயிருக்கும். யூ டேக் தி பவர் அவே ஃப்ரம் தட்ல. ஆமா ஆமா, அது சொல்லாம இருந்தது. ப்ரோ நேத்து நான் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன் பாருங்க. இவங்களுக்கு பதிலா இவங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ், அதாவது நிறைய பேர் இருந்தாங்க. ஆனந்தியா இருக்கட்டும், தர்ஷிகா இருக்கட்டும், இந்த இந்த ஒரு 3 பேர் கொண்ட குழு இருந்தானுங்க பாத்தீங்களா. 3 பேர் மாத்தி மாத்தி இவங்களே புகழ ஆரம்பிச்சுட்டிக்குவாங்கல்ல, அவங்க தான் இவங்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேத்து அதுல சொன்னதுல கூட ஜெஃப சொன்னாங்க. ஆக்சுவலா ஜெஃபோட ஸ்பேஸ் போனதுக்கு காரணமும் இந்த 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 3 பேர் தான். அது ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணாத 3 பேரை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு, அதனாலே வந்து எல்லாமே பண்ணி கேமுக்காகன்னு பண்ணது. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தான் விளையாண்டுட்டு இருந்தான் ஸ்டார்டிங்ல. அந்த பையன் இந்த வயசுல இவ்வளவு தூரம் விளையாடுறான், இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப் எல்லாம் வந்து இது ப்ரௌடு தான். எனக்கு ஜெஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்ல. இந்த கேங்கு இதெல்லாம் சேராம ஒரு தனியா ஒரு கேம் விளையாடும் போது ஜெஃப் நிறைய இடத்துல ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு கூட பார்க்கும்போது இப்போ உள்ள இருக்க ஆட்கள் வந்து எதுவுமே பண்ணல. அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அதான் நேற்று இவர் ஹோஸ்ட் கூட கேட்டிருந்தாரு, இவன் ரயானை கேட்டிருந்தாரு, இந்த ஃபயர் எங்க போச்சு இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி. ஒண்ணுமே இல்லாம ரயானையுமே ஒரு இதையும் இந்த சேவ் பண்ணி தான் கடத்திட்டு இருந்தாங்க. அதை விட நிறைய கண்டஸ்டன்ஸை தேவையே இல்லாம எலிமினேட் பண்ணிட்டாங்களோ, அவங்களாம் இருந்திருந்தா இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது இங்க பாருங்களேன், ரயானை விட எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி மோர் டிசர்விங்.
சரியா? அதே ஆமா, மாரி கண்டிப்பா. அருணோட ஜெஃப்ரி மோர் டிசர்விங். விஷாலோட ஜெஃப்ரி மோர் டிசர்விங். அ அ அன்ஷிதா மோர் டிசர்விங். மஞ்சரி மோர் டிசர்விங். இவங்க அருண், விஷால தூக்கி வெளில போட்டிருந்தா கூட இவங்க 2 பேருக்கான இடம் உள்ள இருந்திருக்கும். டிடிஎஃப்பும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா. ஆனா வந்து இங்க வந்து இது எப்படி ஆயிடுதுன்னா, விளையாடுற ஆட்கள குறை சொல்ற ஒரு இடத்துல வந்து நம்மள கொண்டு வந்து வச்சுடுறாங்க. எனக்கு அது ஏன்னு எனக்கு புரியல. நான் திரும்பவும் சொல்றேன். அந்த வீட்ல எல்லாரையும் வெல்ல தெரியாத அளவுக்கு பண்றது தான் விளையாட்டு. அவங்கள வெளில தூக்கி போடுறது தான் விளையாட்டு. அது யார் ஒழுங்கா பண்றாங்களோ, அவங்க தான் கேம் ஒழுங்கா ஆடுறாங்க. அத ரீசனா வச்சு இவங்களால தான் இவங்க வெளில தெரியலன்றதெல்லாம் வந்து என்னால கண்டிப்பா அத ஏத்துக்க முடியாது. மத்தவங்க அத எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவங்கனால தான் தெரியலன்னு சொல்லிட்டு. அதுதான் கேமு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த வோட்டிங் ப்ராசஸே கரெக்ட்டா நடக்காத மாரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு ஆனந்தி போகும்போதெல்லாம் என்னன்னா, அவங்க விளையாண்டாங்க. கேம் விளையாண்டாங்க. லைக் அவங்க கிட்டயும் பேச்சாற்றல் இருந்தது. சோ நம்ம அத தாண்டி அவங்க ஒரு நல்ல இல்ல கேமும் ப்ளே அவங்ககிட்ட பண்ணியிருந்தாங்க. வெறும் பேச்சாற்றல் மட்டும் தான் இருந்தது. வேற எதுவுமே இல்லையே. அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல. இப்ப ரயனையும் அவங்களையும் நான் ஒரே மாரி தான் பார்க்குறேன். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆர்ஜே ஆனந்தி இஸ் a little bit better than ரயன். நாட் லிட்டில் பிட் ம், கொஞ்சம் நிறையவே பெட்டர் தான். ம். அவங்க வந்து அனாலிசிஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. செயல்பாடு எதுவுமே இருக்காது. இங்க செயல்பாடு இல்லனாலே வேஸ்ட் தானே. அது எனக்கு இத்தனைக்கும் எனக்கு ஆர்ஜே ஆனந்தி அண்ட் முத்துக்குமரன் தான் வந்து இந்த ஷோ ஜெயிக்கணும்னு இந்த ஷோ என்டர் ஆகும்போது நான் ட்வீட் போட்டிருந்தேன். அதாவது என்டர் செயல்பாடு ஆகுறதுக்கு வந்து ஒரு நீங்க எத மீன் பண்றீங்க? லைக் டாஸ்க் பண்றது அந்த மாதிரி. கேம்ல டாஸ்க்ல அது அந்த கேமோட நேரேட்டிவ் சேஞ்ச் பண்றது, மத்தவங்க ஸ்ட்ராட்டஜிஸ உடைக்கிறது, இந்த மாதிரி எந்த இடத்துலயும் அவங்க ஷைன் ஆகல. ஸ்ட்ராட்டஜிஸ உடைக்கலன்னு நீங்க நம்புறீங்களா? 100%. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க முத்துக்குமரன் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் வந்து அவங்க ஆமா சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. எதுக்கு பண்றாங்கன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சு கடைசி வரைக்கும். அந்த கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸா இருக்கும்போது அங்க நிறைய கருத்துக்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து வரல அது. ஆனா கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்போ எனக்கு என்னமோ கேர்ள்ஸ் டீமோட பில்லரா ஆனந்த் இருந்த மாதிரி தான் தோணுச்சு. இல்ல அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கேர்ள்ஸ் கொடுத்த ப்ரொஜெக்ஷன் அது. அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்க என்ன பண்ணிருக்கு நீங்க ஃபுட்டேஜே எடுத்து பாருங்களேன். லைவ் கூட வேணாம். நீங்க 1 ஹவர் கூட எடுத்து பாருங்க. இல்ல லைவ் கூட போய் எடுத்து பாருங்க. இருக்காது. எதுவுமே இருக்காது. எனக்கு அவங்கள குறை சொல்றதுன்னு என்னம்மா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆனந்திய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அன்பார்ச்சுனேட். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆட்கள் யாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதது எனக்கு வருத்தம் தான். ஏங்க மஞ்சரிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பேசுறேனே, ஏன்னா அவங்க கிட்ட செயல்பாடு நிறைய இருந்துச்சு. அது ஆனந்தி கிட்ட இல்ல. ஆனா இல்ல நான் ஒண்ணு கவனிச்சேன் ப்ரோ. லைக் நம்ம இப்ப ஆனந்திய சொல்ற மாதிரி தீபக்கோட கேமே ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல வந்து இருந்த கேம் வந்து டவுன் ஆச்சு. தீபக்கு கிடைச்ச ஸ்பேஸ் வந்து மித்த பிளேயர்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது அக்ரீட். நான் ஃபுல்லி நான் அக்ரீட். அது நம்புறேன். ஏன்னா ம், அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆமா, ஃபுல்லி அக்ரீட். எனக்கு வந்து நிறைய பேர் எப்பயோ போயிருந்திருக்க வேண்டியது. தர்ஷா குப்தா வந்து சத்யாக்கு பதில் உள்ள இருந்திருக்கணும். ரஞ்சித்துக்கு பதிலா வந்து தர்ஷிகா உள்ள இருந்திருந்திருக்கணும். இந்த மாதிரி லைக் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அது ரொம்ப நானா கொஞ்சம் ஒரு பொண்ணுங்களே கட்டத்துல எலிமினேட் பண்ணி பயந்தேன். ம், கண்டிப்பா. பொண்ணுங்களே எலிமினேட் பண்ணி அது அந்த இந்த ஷோ இன்னும் போர் அடிக்க வச்சது இவங்க தான். லைக் ஆடியன்ஸும் கொஞ்சம் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ வந்து இட்ஸ் நாட் எ கேரக்டர் பேஸ்ட் ஷோ. இட் ஹஸ் நெவர் பின் எ கேரக்டர் பேஸ்ட் ஷோ. ஆனா கேரக்டர் பேஸ்ட் ஷோன்றது வெளில சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்க வந்து லைக் நல்லா பேச தெரிஞ்ச ஆட்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது வெதர் பீப்புள் லைக் இட் ஆர் நாட், தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா இந்த ஷோ வந்து 2 ஐடியாலஜிஸ் மோதும்போது அதுல ஏற்படுற ஃபிக்ஷனோட ரிசல்ட் அதை எப்படி அணுகுறாங்கன்ற விஷயம் தான் இங்க வந்து ஆக்சுவலாவே வந்து வெளில பெருசா பேசப்படும். ஒருத்தங்க நல்லா ஃபன்னியா கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சுலாம் வந்து பெருசா பேசப்படாது. இப்போ கவின் கூட எடுத்துக்கோங்களேன். அந்த சீசன் ஃபுல்லா ஃபன்னு தானே சொல்றாங்க. கவினுக்கு அங்க வெளில பெருசா பேசப்பட்ட விஷயங்கள் என்னது? லாஸ்ட்லியா ஓட கண்டென்ட்டும், ஆமா. அப்புறம் அங்க உள்ள இன்னொருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இன்னொரு சைடு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. 3 பேர் அவங்க லவ் பண்ணாங்கல்ல. அப்படின்ற ஒரு கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சுல்ல. அதுதான் பேசப்பட்டுச்சு. அங்க இருந்து தான் வந்து பீக் ஆச்சு. இங்க வந்து சொல்லிக்கலாம். எல்லா சீசனுக்கும் இது அதுன்னு சொல்லிக்கலாம். கடைசியில தெளிவா, அழகா யாரு எடுத்து வச்சு ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்கள தான் வந்து மக்கள் தூக்கிட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. திஸ் ஹஸ் ஹேப்பன் கன்சிஸ்டன்ட்லி எவ்ரி சீசன். எவ்ரி சீசன்.
இதுல டீவியேஷனே ம். இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 சீசன் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் 2 சீசன் கணக்குல கிடையாது. 2வது சீசன் ரித்விகா வந்து இந்த டாட்டூ போட்டாங்க இல்லையா? அதனால வந்து அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லா சீசனும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இருந்திருக்கும். இது சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லலங்க. டேக் அன் அனலைஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எங்கெல்லாம் வந்து பேசும் பொருள் ஆயிருக்கு, எதெல்லாம் வந்து நல்லா விமர்சிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ் அவ்வளோதான். நான் ராஜு சீசன், அசீம் சீசனே அப்படிதான் பாக்குறேன். எனக்கு ஆமா. தெரிஞ்சு ஷிவின் அந்த சீசன்ல வின் பண்ணிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க பண்ணல. அக்ரீட். ஆனா ஷிவின் ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. அந்த அந்த இந்த அவங்க ஒரு ஒரு சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணாங்கல்ல. ஆமா, ஆமா. அங்கதான் அங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. அவங்க இல்ல ஒழுங்கா அது மட்டும் சொல்ல அவாய்ட் முடியாது. பண்ணியிருந்திருக்கலாம். அது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது ப்ரோ. லைக் அவங்க ஒரு கட்டத்துல கேமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கவும் ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. ஜாலியா விளையாண்டாங்க. லாஸ்ட் அந்த ஃபயர் இல்லாம இருந்தது லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா. அதான்யா ஷிவின் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்த ஃபயர் வந்து எண்டிங்ல இருந்திருந்தா அவங்களுக்கு அது எப்படி சொல்றது பயங்கர சாதகமா அமைஞ்சிருக்கும்ல. ஆமா, ஆமா. கண்டிப்பா. பிகாஸ் பீப்புள் வர் லுக்கிங் ஃபார் சம்படி டு வோட். ஆமா, ஆமா, ஆமா. இதுலலாம் மாற்றுக்கிறதே இருக்காது யாருக்கோ. அது அது அப்படி அமைஞ்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நீங்க இதுல கூட எடுத்துக்கோங்களேன். இந்த ரெட் கார்டு தூக்காத ஆட்கள் லிஸ்ட்ல வந்து 3 பேர் இருந்தாங்களா? ஆமா. ஆனா அந்த 3 பேர்ல யாரு ஜெயிச்சா? தெளிவா பேசின ஒரு ஆள் தானே ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. இப்போ நீங்க ரெட் கார்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு இது மாதிரி பண்ணனால இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. அது ஓகே. அது அவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா இப்போ அர்ச்சனாவுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல, ஆக்சுவலா அங்க ஸ்டாண்ட் பண்ணது பிரதீப்காக விசித்ரா தான். ஆனா அது அந்த ஆமா, கிரெடிட்லாம் யாருக்கு போச்சு? அர்ச்சனாக்கு போச்சு. ஆக்சுவலா ஆமா. விச்சு மம்மி ஸ்பேஸ்லாம் யார் ஹோஸ்ட் பண்ணியிருந்தா? விச்சு ஸ்பேஸ் வந்து தெரிஞ்சவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஆனா விச்சு லைக் நீங்க அவங்க நீங்க நீங்க அவங்ககிட்ட பேசி பாருங்க. நான் வந்து இதெல்லாம் அவங்க விச்சு மம்மி சார்பா பேசியிருக்கேனா இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க. ம். நான் பேசினேன். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அட் ஒன் பாயிண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு சைடுல வந்து மாயாவுக்கு சாதகமா போயிடுவாங்க அவங்க ஸ்டார்ட்டிங்லே. அதுதான் அங்க பிரச்சனையா போச்சு. பிளஸ் அவங்க எடுத்து வச்ச விதம் இருக்குல்ல, அது வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்ற ஒரு இது இருக்கு. அதனால இவனும் அப்படி இல்ல பண்ணியிருக்க மாட்டான். லைக் அவங்க மாயா பக்கம் போயிட்டாங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து அர்ச்சனா கேம் வந்து உடன்பாடு இல்ல. அவங்க கண்டுபிடிச்சாங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுல ஆல்மோஸ்ட் அவங்க கேமை பிரேக் பண்ணாங்க. அவங்க நீ இதுதான் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க பிரேக் பண்ணி தான் வந்து லைக் அப்ப அப்ப அவங்க யோசிச்சாங்க இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு எடுத்த ஸ்டாண்ட் தான் அது. சோ இல்ல நான் சிவா, நான் எனக்கு அது புரியுது. எனக்கு அது ம், புரியாம ம், கிடையாது. அத வந்து ம். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கடத்துறது இருக்குதுல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஆப்டிக்ஸ் தான் அங்க மேட்ரு. தே ஹேட்டட் தி அதர் சைடு. பியூர் ஹேட்ரட். ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் பீப்பிள். சரியா? எனக்கு அது ரொம்ப தப்பா பட்டுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அவங்க சைடு புரிஞ்சுது. அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவங்க கிட்ட எதுக்கு சாதகமா வந்து இது போய் அமைஞ்சிச்சுன்னா, ஹோஸ்ட் வந்து ரொம்ப தெளிவா வந்து ஃபோர்ஸ் பண்றாரு அப்படின்றது தெரியுது. ஓகேவா? அந்த இடத்துல கூட ஐ ஃபீல் சேஃப் வித் பிரதீப் ப்ரோன்னு அவங்க ரொம்ப அழுத்தமா சொன்னாங்கல்ல அந்த இடத்துல. அங்க தான் அவங்க ஜெயிச்சுட்டாங்களே. அங்க அவங்க அங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்க அதுதானே விசித்ராவும் ஜெயிச்சுட்டாங்கன்ற சொன்னாங்க. என்னது புரியல? இல்ல விச்சும் அதுதான் அதானே சொன்னாங்க. அதான் இல்ல சொன்னாங்க. அவங்க அவங்களும் அவங்க அதான் சொன்னாங்க. பிரசன்ட் பண்ண விதம் அப்படி கிடையாதுல்ல. அவங்க வந்து எனக்கும் பசங்க இருக்கு. அந்த பசங்க இப்படி, அந்த பசங்க அப்படி. அதனால இவனையும் என் பையனா அந்த மாரி கொண்டு போயிட்டாங்க அத. அது சரியா? மக்களோட தப்பு. அது மக்களோட ஆக்சுவலா அங்க பேசுனதுமே இப்போ மாயா கிட்ட பேசுனதுமே விச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அர்ச்சனா கிடையாது. நீங்க ஆமா. அந்த வீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிச்சன் ஏரியால. ஆமா. எனக்கு இது ஞாபகப்படுத்தாதீங்க. இது கடந்து போலாம் ப்ளீஸ். இல்ல ஆக்சுவலா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்ல ப்ரோ. எனக்கு ஆமா. எனக்கு இது வந்துருங்க. எனக்கு வந்துரும். தயவு செய்து இது கடந்து போங்க. இது வேண்டாம். அதுதான் இது சொல்றேன். ஸ்டாப் அந்த பண்ணு. சீசன் பத்தி பேச வேண்டாம். இந்த சீசன் பத்தி ஆமா, ஆமா. பேசலாம்னு சொல்றேன். ஆமா. அது ட்ரம்ப் கார்டு மனவலி தான் ப்ரோ. அது ஒண்ணும் மனவலிய உண்டாக்கி மனவலி. விடுங்க. சில்லா விடுங்க. எப்படியாவது பவித்ரா வந்து ஸ்பேஸ் கூட்டுவாங்க. பவித்ரா கிட்ட புலம்பி கண்டிப்பா, நல்லா வந்து கண்டிப்பா கண்டிப்பா. ஃபினாலே முடிஞ்ச அப்புறம் வருவாங்க ஆலன். நான் ஆமா. கண்டிப்பா திட்டுவேன் கண்டிப்பா அவங்கள. ஃபினாலே முடிஞ்சிட்டு எல்லாரும் வரும். கேட்டு வந்து எனக்கு கை தட்டுடும். ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களுக்கு இல்ல உங்ககிட்ட சொல்லுவேன். தான் பேசுவாங்க. ஆமா. வந்து நான் வந்து கதறினேன்.
கத்துன என்னை விட்டுட்டு எவனோ ஒரு டிடிஎம் வாங்குங்கன்னு வந்து இது பண்ணா அவனுக்கு வந்து ஃபயர் விடுறீங்களா நீங்க? சாரி கேக்குறீங்களா? ப்ரோ முதல்ல எனக்கு இந்த ஒரு டவுட். நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த எபிசோட்ல தானே அவங்க விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்ட் யாரோ வந்திருந்தாங்களே? இல்ல அது அடுத்த வாரம் இல்ல. ஓ, அதுக்கு முந்தின வீக் நீங்க போயிருந்தீங்களா? ஆமா ஓகே ஆமா. ஓகே ஓகே. அது எப்படி ப்ரோ சம்மந்தமே இல்லாம அவர் டக்குன்னு பார்த்தனே கூட்டத்துல பார்த்துட்டு கண்டுபிடிச்சு பேசிட்டு இருந்தாரு. நீ எங்கடா இங்க அப்படின்னு. அது தெரியல. ஒரு வேளை டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கலாம், ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கலாம், இல்லைன்னா வர வச்சுட்டு அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், எது வேணா ஆமா, எதுக்குன்னே இருந்திருக்கலாம். தெரியல. அது எதுக்கு இந்த பப்ளிசிட்டிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்திருக்கலாம், எதுவான வேணா இருந்திருக்கலாம். அடுத்த சீசன் ஹோஸ்ட் பண்ணுவாரு. நான் கேள்விப்பட்டது அல்டிமேட் வருது அப்படின்ட்டு. அல்டிமேட்டுக்கு வந்து கேஎச் வராருன்றது. அப்படியா? எனக்கு உண்மையா பொய்யான்லாம் தெரியலையே. மார்ச்லன்னு சொன்னாங்க அல்டிமேட். பாருங்க, என்னோட அக்குனாக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க அக்குனா. அக்கு வந்து பிபி பத்தி எல்லாமே தெரியும். எல்லா சொல்லுங்க சீசனும் ஃபாலோ அக்குனா, பண்றாங்க. நீங்க தான் நியூஸ் கொடுங்க ப்ளீஸ். டெல் மீ. இல்ல அப்படி சொல்றாங்க. ஓகே தான். அப்போ இந்த சீசன்ல இருந்தே ஒரு 2 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் அல்டிமேட்க்கு. யாருன்னு கூட சொல்லுவீங்க போல இது. மஞ்சரி சான்ஸ் இருக்கு. சத்யான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அவரு எனக்கு தெரியல. அவரு ஒரு போலாமா? அவருக்கே தோணணும். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் போக கூடாது. ஆனா வந்து ஆனா ஜாக்லினும் சவுண்டும் போவாங்க ப்ரோ அல்டிமேட்டுக்கு. வாய்ப்பே இல்ல. இல்ல வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் போக மாட்டாங்க ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். நான் அல்டிமேட் ஒரு டைம் வந்துச்சு பார்க்கல. அதுவும் 100 டேஸா ப்ரோ? எவ்வளவு டேஸ் அது? ஆமா, அதுல 1 hour எபிசோட் கிடையாது. 24/7 100 days 106. ஓ அதுவும் 106 தானா? ஓகே ஓகே ஓகே. அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா 1 hourல நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டமேனி பண்ணுவாங்க அதுல. ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமா, எப்படியும் 8 சீசன்ல இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் எடுத்து போடுவாங்க இல்லையா? ஆமா. வனிதா அக்காவை அனுப்பணும். எத்தனை தடவைங்க அவங்கள உள்ள அனுப்புறது? நல்லா இருக்குல்ல. இல்ல நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து விச்சு மம்மி, வனிதா, மாயா, பூர்ணிமா, பிரதீப், போக மாட்டாங்க. எதுக்குங்க நாங்க முத்து, பாலா. அதாவது வெரி குட், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஒபினியேட்டட் அண்ட் பிளாஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி வந்து ஒரு சீசன்ல போட்டு அடிச்சுக்கோங்கடான்னு விடணும். செம்மையா இருக்கும் சீசன்லாம். அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எடுத்து இறக்குவாங்கன்னு பார்த்தா பிரதீப், மாயா, வனிதா, தாமரை இந்த மாதிரி விடணும். அந்த மாதிரி விடணும். தாமரை எல்லாம் பிளாஸ்ட். தாமரை இனிமேல் வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நல்ல சூப்பரா எல்லாமே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. புகழ் வந்தா நல்லா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டா என்னன்னு வந்து அவரை பார்த்து கத்துக்கலாம். ஆக்சுவலா விஷால் அந்த சீசன் பார்க்க சொல்லி. ராமர் கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல சாய்ஸ் தான்ல. ராமர் வந்து ஒபினியன் சூப்பரான்னு தெரியலையே. புகழ் கொஞ்சம் சூடு. நீங்க புகழ்னா சொல்றீங்க. பாலா அனுப்பலாம் ப்ரோ. ஒர்த் ப்ரோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஆமா, அது புரியுது. ஆனா பாலா போவாரா? பாலாவுக்கு வந்து வெளில நிறைய திங்ஸ்ல. என்ன புகழுக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குற ப்ரோ. இப்ப நிறைய பயங்கரமா பிஸி ஆயிட்டாருல அவருமே. மூவி அது இதுன்னா அவன் டான்ஸ் கிளாஸ்லாம் அவர் எடுத்திருக்காராம் இப்போ. ஓ அப்படியா? இல்ல இப்போ வந்து ஒரு சீரியஸ் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ரோல் ஏதோ அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அது நிறைய நல்லா இருக்கும். இன்னும் நல்ல பசங்க. எங்களுக்குலாம் ஒரே ஒரு வருத்தம் தான். அது தேவையே இல்லாத ஒரு வேலை பண்ணாங்க 2 பேரும் போயிட்டு. அந்த வருத்தம் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே தான். என்ன ஹக்கு கரெக்டா? ஆமா கரெக்ட் தான். ஓகே, எபிசோட் ஸ்டார்ட். இன்னைக்கு என்ன இருக்கும்? 1 ஹவருக்கு எடிட் இருக்குமா? லைவ்லயே ஒண்ணும் இல்ல. இருக்குமே. இருக்கா? ஓகே ஓகே ஓகே.
என்னது அருண் வந்து ஒரு 6 மணிக்கு மேல ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாரு. அவங்க சினிமா அவங்களாம் பாடிட்டு கண்டுபிடிச்சு இருந்தாங்க. அது அருண் கவுண்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த கவுண்டர் அந்த ப்ரோ. குரோசரி டாஸ்க்ஸ், அப்புறம் அப்புறம் வந்து அந்த பிஆர் காமெடிஸ், அப்புறம் நிறைய இருக்கே. நீங்க பாருங்க விரல் விட்டுன்றது கூட இல்லாதே உங்களுக்கு தெரியுது. ஒண்ணுமே ஏங்க, நான் இல்லைன்னு. நான் எபிசோடே எவ்வளோ வந்துருச்சு, போய் பாத்துக்குங்க ப்ரோ, அதுல என்ன இருக்குன்னு. ரெஜிஸ்டரிங் செஷன் ஒண்ணு இருக்கும்ல வேற. அதெல்லாம் அதுல ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க. அப்ப நாளைக்காவது ஏதாவது தருவாங்களா கண்டென்ட்? ஆ ஆ இன்னும் நிறைய பேர் உள்ள போறாங்க. ரவீந்தர் போறாங்கல்ல, இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு சௌந்தர்யா வின்னர் ஆகிட்டு வர போறாரு, அதானே? நான் அதான் நினைக்கிறேன். நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க நினைச்சிட்டு இருங்க. இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இல்லைங்க, ஆப்டிக்ஸ் பத்தி தெரியாமையா உள்ள போவாங்க. மத்தவங்க தெரியல கூட பாக்கலாம். விட்டுருங்க, ரவீந்தர் ப்ரோக்கு அது தெரியாமலாம் இருக்காது. ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் போவார் அவர். ஒன்றும் இல்லை, போயிட்டு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வெளில நடக்கிற விஷயம் புரிஞ்சுக்கோ, பொட்டி நீ எடுக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சவுண்டு கிட்ட சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிடும்ல. சவுண்ட் சவுண்ட் அதெல்லாம் அதை கேட்பாருன்னு நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? ஏன் ப்ரோ நீங்க வேற முத்து சொல்றதே கேட்க நான் நீ முத்து கூப்பிட்டு நான்லாம் பெட்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க முதல்ல. இங்க வாமா நான் பேசதாமா கூப்பிடுறேன். சவுண்ட் எல்லாம் வாய்ப்பே இல்ல. யார் சொன்னாலும் சவுண்ட் எல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா பவியே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்னானா அவங்களே கேட்கறதே டவுட் தான். ஐயா அக்குனா, சீரியஸா போற உங்களுக்கு சுச்சுவேஷன் இதுதான் புரிய மாட்டேங்குது. உள்ள இருந்து வெளில வரும்போது அவர் 3 பேர்கிட்ட தான் பேசியிருப்பார். 3 பேர் பத்தி தான் நல்லா சொல்லியிருப்பார், கரெக்டா? அந்த விஷயத்தை திருப்பி ரிகால் பண்ணி நான் போகும்போது இதான் நான் சொன்னேன், உன்னை பத்தி உன் அக்கறையில தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ, அந்த ஒரு ஆங்கிள் கொண்டு போயிடுவார். அப்படி என்ன அவங்க கேஷ் எடுத்தா கேமே மாறிடுமே சுத்தமா ஃபுல்லாவே. ஆமா, அது நடந்தா தானே வந்து சேனலுக்கும் நல்லா இருக்கும். அவங்க 2 டிவி ப்ராடக்ட்ஸ் கீழே இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தவங்க மேலே தள்ளிடலாம். எனக்கு என்னமோ எல்லாரும் பேசி வச்சு முத்து எடுக்க வைக்க போறாங்களோன்னு தோணுது. வாய்ப்பே இல்ல, முத்து எடுக்கவே மாட்டாரு. சும்மா வாய்ப்பே ஒரு இல்ல. ஆசைதான். ஒரு முத்து ஆசைதான். வீட்ல இருந்து ஐயா, வந்து சொன்னா கூட முத்து எடுக்க மாட்டாரு. அதான் நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கவே நடக்காதுயா. அதாவது அதாவது கல்வெட்டுல எழுதி பதிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது வந்து மாறணும்டா, அது மாறணும்டா, அதுக்கு எனக்கு வந்து என்னமோ பலமா ஃபைனல் வின் பண்ணிட்டு ஹோஸ்டே கேட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க இதானே நினைச்சீங்க வந்து 2 வாரத்திலே அப்படின்னு கேட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஹோஸ்டே முத்து கிட்ட. ஆமா. முத்து சிரிச்சுட்டு ஆமா சார் எனக்கு முதலே தெரியும் சார்ன்றவாருன்னு நினைக்கிறேன். நானே அதான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு ஆலன் எனக்கு ஜாக்லின் எடுக்கவும் சான்ஸ் இருக்குமோன்னு தோணுது. யாரு அக்கு? ஜாக் அதுக்கு வந்து லாஜிக்கலான ஒரு ரீசன் இருக்கு, எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்கள ஸ்டேஜ்ல ஏத்திட்டா அவங்கள வந்து சேனல் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதுல்ல. அது எப்படி ப்ரோ? ஸ்டேஜ் ஏறிட்டா அந்த ஃபேம் பெருசு இல்ல. ஆமா ஆமா. அதனால அந்த கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது. இப்படி அது ஸ்டேஜ் ஏத்தலனா யூ கேன் கீப் ஹர் ஃபார் அதர் ஷோஸ். ஏன்னா இப்போ பிரியங்காவும் இல்லை, மணிமேகலையும் அவுட்டு. ஆனா எனக்கு என்னமோ சீசன் 3 மாதிரி தான் வந்து லைக் ஒரு வின்னர் கேண்டிடேட் தான் இந்த பாக்ஸை ஹோல்ட் பண்ண போறாங்களோன்னு தோணுது. ஏன்னா கவின் தான் ஆல்மோஸ்ட் வருவாருன்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. கரெக்டா? கவின் பினாலே கவின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அந்த அங்க போய் கேலண்டர்ல யாருமே இல்லையா அங்க? இல்ல அப்படி சொல்லாதீங்க அலன். கவினை வந்து எல்லாரும் இப்போ விஷாலா பாக்குறாங்க. சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஆனா உனா இப்படி வந்து எல்லாரையும் உதாசீனப்படுத்தி பேசுறீங்களே. பேரு உதாசப்படுத்துறது இல்ல. இது வந்து அருண், இது வந்து சாகர் கவினை தான் உதாசீனப்படுத்துற மாதிரி இது. கவினா நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இங்க பேசிட்டு இருக்கிறத வச்சு சொல்றேன். இப்படி பேசுறாங்க, இப்படி போகுது, டாக்ஸ் வந்து இப்படி இல்ல, போகுது. அப்படி கேள்விப்பட்டா கூட அதை ரிப்பீட் பண்ண கூடாது திருப்பி. ஏங்க அதை நான் நான் ஒரு பாவ பாக்குறது செயலா சொல்ல பாக்குறேன். பாக்குறது தானே நீங்க சொல்றேன் நான். இப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்ல, பார்த்தா கண்ணு முடிக்கோங்க. எப்படி கடந்து வரணுமா? ஆமா, கடந்து வாங்க. சொல்லுங்க. நான் வந்து அக்கு கிட்ட கரெக்டா அக்கு மெசேஜ் பார்த்தாங்களான்னு தெரியல. பாஸ்ட் இந்த வீக்ஸ்ல அருணோட ட்ரெஸ் கோட் இருக்குல்ல,
அதுல என்ன கோட் இருக்கா எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் டிராகன் போட்டிருக்காரு. வீட்லயும் அதே மாதிரி கேட்குங்க, உங்க ட்ரெஸ்ல சம்திங் இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ நீங்க எதனா அதை அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? யாரு இல்லைங்க அவர் அவர் கொடுக்குற கண்டென்ட்டே பார்க்குற மாதிரி இருக்காது. அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்றது? இல்ல அவரோட வே ஆஃப் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறுது அந்த ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மற்ற கண்டஸ்ட் கிட்ட எல்லாமே ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பேசி முடிச்சுருவாரு. ஆனா அருண் கிட்ட மட்டும் ஸ்பெஷல் பேசுறாரு. எனக்கு அது இன்னும் ரொம்ப ஹிண்ட் இருக்க மாதிரியே தோணுது. ஹிண்ட் இல்லைங்க அது. அவர்கிட்ட சொல்றதுக்கு இது மட்டும் தான் இருக்கு. லைக் வேற என்ன இருக்கு? இப்படி மொக்கையா அடிக்கிறீங்க. நான் வந்து அருண் யோசிப்பேன். அருண் அருண் தாக்கப்படல. இல்லைங்க உண்மையை தான் சொன்னேன். கஷ்டமா இருக்கலாம். ஆனா விஷாலுக்கு கூட 10 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அருணுக்கு அது கூட பண்ணலையாங்க. ஆமா, அதுதான் ஏன்னு தெரியல. நான் கூட நினைச்சேன் டைட்டில் வின்னருக்கு இது அருணுக்கு ஸ்பேஸ் போடுவாங்க. அருண் நான் சாமி ஒண்ணு ஏதாவது மட்டும் கேக்குறேன், சம்திங். இங்க ஸ்பேஸும் இல்ல, நான் ட்வீட்ஸும் அவ்வளவா பாக்கல அருணுக்கு சப்போர்ட் பண்ணி. ஐஜிலயும் பாக்கல, யூடியூப் எதுலயுமே பார்க்காம எப்படி ஒரு சப்போர்ட் வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த கேள்விதான் எனக்கு ஓடிட்டே இருக்கு. சப்போர்ட்லாம் சப்போர்ட் தானே. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா இப்ப நீங்க வந்து எடுக்கிறீங்க, அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு 1000 சம்திங் தான் ஓட்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு லீடு சம்திங் பேசுறாங்க எல்லாமே. ஸோ அபிஷியலா பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் பத்தி பேசும்போது நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க உலகத்துல இருக்கிற எல்லாருமே அன்அபிஷியல்ல ஓட்டு போட முடியும். யா தட்ஸ் தி பாயிண்ட். நான் வர ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 சம்திங் தான் வருது. பட் அபிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட்க்கு மினிமம் அட்லீஸ்ட் எவ்வளவு ஓட்டு வரும் உங்க அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்க. இல்ல ஆக்சுவலா இதை வந்து 1 லட்சம் பேர் தான் வந்து பாக்குறாங்க. ஆவரேஜா 40,000 பீப்புள் தான் பாக்குறாங்க. அதாவது ஹாட் ஸ்டார்ல. சரியா? அதுல பார்த்து ஓட்டு போடுற ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அந்த டிவியில 1 hour பாக்குற ஆடியன்ஸ் தான் அதிகம். சரியா? இப்போ அவங்களாம் வந்து இந்த இந்தியா கிளிட்ஸ் எல்லாம் போயிட்டு, இந்தியா கிளிட்ஸா தமிழ் கிளிட்ஸா ஏதோ ஒன்று, அங்கே போயிட்டு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. they don't கேர். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து யார் வந்து எடுத்து பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேண்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க தான் போயிட்டு இதுக்கு ஓட்லாம் பண்ணுறன்ற பேரில் மாஸ்க் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிஆர் டீம்ஸ் இருப்பாங்க, இல்லை அந்த சைட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். இது இப்போ வந்து அதாவது 195 கண்ட்ரிலேருந்து இதை பார்த்தா கூட வெறும் 40,000லேருந்து 1,00,000 தான் ஆவரேஜாக வியூவர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டு எல்லா இடத்துல எல்லா ஊர்லேருந்தும் போடுறாங்கன்னா அந்த அந்த ஓட் ஸ்பிளிட் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அது பேர் என்னது, போல் படின்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க இந்த போல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. இந்த இதில் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அது ஈஸியாக வந்து அந்த ஸ்கிரிப்டை ரீரைட்டும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டிருப்பாங்க. அது அஞ்சலி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். அதெல்லாம் த்ராட்டில் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் ஓட்ஸ் தான் மேட்ரே. அஃபிஷியல் ஓட்ஸு அன்அஃபிஷியலோட அதிகமாக தான் கிளாக் ஆகும். ஏன் அதிகமாக கிளாக் ஆகும்னா, ஏன்னா அதெல்லாம் 1 hour ஆடியன்ஸ். 1 hour ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்ஸ் வந்து விழும். அதை வச்சு தான் நான் ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வந்து 3 பேரோட ஓட் பேங்கை தொட கூட முடியாது. மற்றவங்கலாம் எக்ஸ்ட்ரீம் லைக் அவங்கலாம் 10ல் இருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம். இவங்கலாம் அந்த வந்து அன்அபிஷியல் ஓட்ல லாஸ்ட் 3 இடம் இருக்குல்ல, அந்த 3 இடம் வந்து அதுல யாரும் ஒருத்தர் போயிடுவாங்க கண்டிப்பா. நீங்க லாஸ்ட் சீசனும் அதுக்கு முன்ன சீசன் எடுத்து பார்த்தா அதுதான் நடந்திருக்கு. அன்அபிஷியல் ஓட்ல லாஸ்டா இருக்க 3 பேர் யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பா போயிடுவாங்க. அது யாருன்னு தெரியாது. அது சேனலுக்கு தான் இருக்கு. இந்த டாப்ல இருக்காங்க பத்தியா, அவங்க எல்லாரும் ஓட் பேங்க் இருக்குன்னு அன்அபிஷியல் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் வெளியே இருக்க ஃபேன் பேஸ் தெரிஞ்சிருக்காது. அன்அபிஷியல் ஓட்ல என்னென்ன ஓட் இருக்கோ அது ஃபேக் அவுட்டா என்னென்னாவும் இருக்கட்டும், அந்த ஓட் கவுண்ட் வச்சு தான் இவங்க ஃபேன் பேஸை கிரியேட் பண்றானுங்க. அவங்க உள்ள பேசுறத வச்சுலாம் சில பேர்லாம் இல்லை, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, ஆலன் ப்ரோ லாஸ்ட் சீசன் உட்காந்து சண்டை போட்டு இருந்தீங்க சிவா கூடலாம். என்ன இந்த சீசன் தான் ஒட்டி உருவாதிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எனக்கு சிவா என்ன சிவா போன சீசன்ல நானும் ஆலன் ப்ரோலாம் சந்தேகப்படலையே. இது என்னங்க புதுசா இருக்கு? ஆலன் ப்ரோ வந்து மாயா ஃபேண்டம் எல்லாரும் பிடிச்சி கட்சி வச்சிருந்தாரு. அதுல நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். தப்பா சொல்றீங்க. நான் வெறும் மாயாவை மட்டும் இல்ல, அந்த மொத்த கூட்டத்தையும் ரவுண்டு கட்டி அடிச்சிருந்தேன். இல்ல அதுதான் சொல்றேன். நல்ல வேலை. சரி, அதுதான் நான் பார்க்க நல்லா இருந்துச்சு. சவுண்ட் ஆர்மியில சில பேர்லாம் இருக்காங்க. அர்ச்சனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சண்டை போட்டுருந்தாங்க நாகரிகமான ஆட்கள். சண்டை போட்டா கூட நாகரிகமா சண்டை போட்டு அதை கடந்து போயிடுவாங்க. கூட இருந்தவங்க தான் வந்து எல்லாம் டேஞ்சர் பசங்க.
இல்ல அர்ச்சனா பார்த்தேன். சவுண்ட் ஸ்பேஸ்னு ஓட்டுனாங்க. பார்த்தா அதுல இவங்கெல்லாம் இருந்தாங்க. பிளடி ஸ்வீட்லாம். அவங்கலாம் உட்காந்து போன வாட்டி மல்லு கட்டிருந்தாங்க ஸ்பேஸ் போட்டு. நீயா நான் இப்ப பார்த்தா ஒன்னா சேர்ந்து உட்காந்து கோவஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும் மாறி மாறி. பார்க்க நல்லா மதன், தான் இருந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மதன், என்கிட்ட வந்து அர்ச்சனாக்காக சப்போர்ட்டா பேசுகிட்டு வந்து எவ்வளவு கெஞ்சுறாங்க. நல்லா அந்த காலங்க பொற்காலங்காலம். கடைசி வரைக்கும் மாத்த மாட்டேன்னு. இப்போ அதே யாருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அர்ச்சனாக்கு வந்து பிரதீப்ல இருந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இப்ப கதறிட்டு இருக்காங்க. கதறாங்க அப்படி இன்னொன்னு கதறாங்க. பொட்டி எடுக்கிறத பத்தி பேசுனீங்க. எனக்கு என்னவோ அருண் தான் தோணுது. ஏன் அருண்னா அது நான் காரணம் சொல்றேன். இது என்ன காரணம்னா அருணுக்கு வந்து ஒரு மணி நீட் இருக்கு. என்ன மணி நீட்னா அவங்க சிஸ்டர் ஏதோ யூஎஸ்லயோ யூகேலயோ படிக்க வைக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கான் நியூஸ்ல. நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், இருந்தாலும் எனக்கு இது போதுமானதா இல்லை என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு. அதனால வந்து என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுற மேல வெளிநாட்டுல கொண்டு போய் அதுக்கு வந்து எனக்கு இன்னும் தேவைப்படுறது காசு அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருப்பான். இன்னொரு மேட்ரு லாஸ்ட் சீசன் வந்து நான் அன்அபிஷியல் அந்த இது பிக் பாஸோட இது வந்துச்சு. இவங்கெல்லாம் போறாங்க. அதுல வந்து அருண் லிஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அர்ச்சனாலாம் லிஸ்ட்லேயே கிடையாது. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா இமாத் ப்ரோ போட்டது மற்ற ட்ராக்கர் போட்டது எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசைப்பட்டி பார்த்தா அதுல அருண் தான் டாப்ல இருப்பாப்ல. மற்ற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. அர்ச்சனாலாம் வந்து அருண் போனதுனால அர்ச்சனா போனாங்க. அருணுக்கு அந்த சீசன் இது இல்லை. அதனால வந்து அவர் போல. இந்த சீசன் போனாப்புல. அவர் போனதுக்கான ரீசனுமே இதுதான். அவருக்கு மணி டிபெண்ட் தான். இவங்களாம் சஸ்பெண்ட் பண்றாருன்னா அது காரணமும் அதுதான். இதை வச்சு எதனா காசு பார்க்கலாம் தான், வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் போட்டு எடுப்பாரு. யாரும் எடுக்க மாட்டாங்க. அவரும் தான் எடுத்தாலும் ஒண்ணு உள்ள போன அர்ச்சனா ஏன்னா மண்டகோலி அருணை வந்து பொட்டி எடுக்காதுன்னு சொல்லியிருந்தா மேபி அது மாறலாம். 100க்கு 100 எனக்கு தெரிஞ்சு அவன் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். உள்ள போனா அந்த காசு ஏதோ 10 12 அது எடுத்தா அவன் ஃபேமிலிக்கு உதவும்னு இருந்துச்சுன்னா எடுத்து வந்துருவான். கண்டிப்பா அவன் எடுக்காமலாம் இருக்க மாட்டான். அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு இப்போதைக்கு நீர் மணி தான். இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு கை அவரோட கைன்னு நினைச்சு உள்ள இருக்காரு. நீங்க வேற ஏன் ப்ரோ நீங்க அதெல்லாம் இல்லைங்க, உண்மையை சொல்றேங்க. அவன் காசை காட்டினா எல்லாருக்கும் ஆசை வரும். லாஸ்ட் சீசன்லாம் வந்து பூர்ணிமாலாம் அவளை காசு எடுத்து அதெல்லாம் அவசியமே இல்லை. வெளியே வந்தா நான் யூடியூப் சேனல் வச்சாவே சம்பாதிச்சு வந்துடும் அந்த காசுலாம் வச்சு. சும்மா இல்ல எப்பயுமே இல்ல உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து மணி பாக்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேம், தனியா ஒரு ஃபேம் இருக்கும். ஓகேவா, அவங்க ஆல்மோஸ்ட் சீசனோட வின்னர் தான், ஈக்குவல் டு வின்னர் தான். அது வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா வின்னரோட கேஷ் மணி தான் இங்க பாதி கழட்டு போறாங்க. ஒன்றும் கிடையாது. கழட்டு போறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தாண்டினா தான் அது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தாண்டினா தான் அது. அதே இல்ல ஆளுங்க ஒரு 10 லட்சம் தாண்டாவே கிட்டத்தட்ட வந்துரும். அவங்க காசா கொடுக்கும். ஐயா தயவுசெய்து ப்ளீஸ் தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் தான். உண்மை இதுதானே உண்மை. எனக்கு புரியல. வின்னரோட அமௌண்ட் தான் எடுத்து தராங்க. அது டிவி சொல்றீங்க சேனல்ல வின்னரோட அமௌண்ட் தான் கொடுக்குவாங்க. செக்லிப் சும்மா நான் சொன்னா அவங்க நம்ப மாட்டாரு. அக்குன் நீங்க சொல்லுங்க. இல்ல நானே சொல்றேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. ஏன் ப்ரோ அப்ப நீங்க வந்து இப்ப நீங்களே ஷோக்கு போறீங்கன்னு வைங்களேன். ஆலன் ப்ரோ வந்து பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. உங்களுக்கு அவர் ஒரு 15 lakhs எடுத்தாருன்னா அவர் தான் பாதி எடுத்துட்டு போயிட்டாருல. 35 lakhs தான் உனக்கு இருக்குன்னா நீங்க அந்த ஸ்டேஜ்ல கேட்க மாட்டீங்களா? அமைதியா கொடுத்த வரைக்கும் ரைட்டுங்க, டிராஃபி ஓகேங்க, போதுங்கன்ட்டு வந்துடுவீங்களா? என்ன ப்ரோ லாஜிக் இது? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இதுதான் அது வேற, இது வேற. 7 சீசன் பாத்துட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ப்ரோ நீங்க அப்ப 7 சீசனா தப்பா பாத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது இல்ல ப்ரோ, இது ஃபேக்ட். நீங்க ஃபேக்டா சொல்லுங்க. அதெல்லாம் அது எப்படி ப்ரோ? அப்ப பாத்தீங்கன்னா சீசன் 6ல 2 மணி பாட்ஸ் வச்சாங்க. நீங்க போய் அசீம்ட்ட நீ டைட்டில் வாங்கிக்கோ, 50 லட்சம் உனக்கு கிடையாது, அவர் பாதி ஒரு பாதி எடுத்துட்டு போயிருவாருன்னா அசீம் என்ன சொல்லிருப்பாரு? அது மொத்தமா வை, நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லிருப்பாரு. என்ன ப்ரோ இது? அதுதான் ப்ரோ சொல்றோம். குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லிட்டார்ல ஆலன். அதுதான் ப்ரோ குறிப்பிட்ட அமௌண்ட்னாலும் ப்ரோ அது அப்படி கிடையாது ப்ரோ. லைக் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ப்ரோ. மணி பாக்ஸ் எதுக்கு வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மணி பாக்ஸ் வைக்கிற ஒரு மேஜர் ரீசன் என்ன தெரியுமா? யாராவது அவங்க நினைக்கிற கண்டஸ்டன்ட் போகணும்ல, ஒரு டாப் கண்டஸ்டன்ட் போய் அதை எடுத்தாங்கன்னா ரிசல்ட் மாறும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது வைக்கிறதான ரீசனே. நீங்க சீசன் 3ல பாத்தீங்கன்னா கவின் ஃபினாலே வருவான். சீசன் 3ல ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தாங்க. ஏன்னா சீசன் 3ல அந்த முகின் அவரும் நல்லா விளையாடுறாரு. இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் சீசன் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இமாத்திரி கேட்டேன், சில பேர்கிட்ட கேட்டேன். இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இது சொன்னா வேற நீங்க மாயா ஃபேன் இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் ரீசன் கேட்டுக்கோங்க ஒரே நிமிஷம். போன சீசன் அந்த அமௌண்ட் போக அப்படி அவங்க அதை மட்டும் மிச்சத்தை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க நேரம் ஒரு 500 ட்வீட் போட்டிருப்பாங்க ப்ரோ, எனக்கு அமௌண்ட் வரல, இவ்வளவுதான் வந்திருக்குன்னு. என்ன ப்ரோ சொல்றீங்க? யாரா இருந்தாலும் பண்ணிருப்பாங்க ப்ரோ. இது ஃபேக்ட் ப்ரோ. இன்னொரு மேட்டர் என்னன்னா அவங்க வாங்குற அமௌண்ட்ல 30% போய்டும். ஆமா 30%. ஆமா அது டிஃபால்ட் தானே ஐயா. இப்போ கூட்டி கழிச்சு பாருங்களேன்.
ஆமாங்க. அது மாமி 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 வாங்கிடுவாங்க. அது 30% அவங்க போட்டுருவாங்க இப்ப பில்ல ஆல்ரெடி. அது போட்டு இல்ல தான் நான் மிச்சம் குடுப்பாங்க. நான் அது கேட்கல. இப்போ 50 லட்சம் இருக்கு. ஓகேவா? அதுல ஒருத்தங்க 8 லட்சம் எடுத்துட்டு போறாங்க. இல்ல 10 லட்சம் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுல 30% 10 லட்சத்துல 30% ஒருத்தங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப 40 லட்சத்துல ஒரு 30% அதுவும் போயிடும். மிச்சம் என்ன வரும் வின்னருக்கு? ஏங்க இது அசீம் ஆல்ரெடி விளக்கமே குடுத்துருப்பானுங்க. எனக்கு புரியல. நீங்க எவ்வளவு காசு வந்துன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பானே அவன். ஏன் சொல்லலையா ப்ரோ அவங்க? அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்லுவாங்க? அந்த அசீம் அந்த சேஸ் வின்னர் ஏங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே அதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் நீங்க வேற. சரி விடுங்க. ஆனா நீங்க சொன்னது ரீசன் வந்து தப்பு. அப்படி மணி பாக்ஸ்ல இருக்கிறது அது வின்னர் அமௌண்ட் கிடையாது ப்ரோ. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ அது. அப்புறம் எதுக்கு ப்ரோ அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு யாருமே வந்து வந்து அந்த டைட்டில் அடிக்கணுங்கிறது வந்து அந்த மணியெல்லாம் தாண்டி டைட்டில் தான் ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தாலும் மணியும் கூட கொடுக்குறாங்க போது அது எப்படி ஒத்துக்குவாங்க? உன்னோட பணத்துல இருந்தா அவனுக்கு கொடுப்பான்னா என்ன ப்ரோ இது? அவ்வளவு பெரிய சேனல்கிட்ட வந்து இருங்க இப்படி என்னமா யாருன்னா பண்ணுவாங்க கண்டஸ்டன்ட் வந்து அவன் கேட்டுட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டவுட் ப்ரோ? இருந்துச்சு. நான் இதெல்லாம் அவங்க கிளியர் வெளியே பண்ணிக்கிட்டேன். சொல்லவே மாட்டாங்க ப்ரோ. அப்படியே சொல்லியிருந்தாலும் அது சர்க்காசிசமா இருக்க போகுது ப்ரோ. அது உண்மையெல்லாம் இல்ல. நீங்க அதை நம்பாதீங்க. சரி இருங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரோ நானும் இவ்வளவு சீசன் பாக்குறேன் ப்ரோ. எனக்கு சீரியஸா நீங்க கேட்ட மாதிரி என்ன நான் யாரும் கேட்டு பார்த்ததே இல்லை இது ப்ரோ. யார் விஷ்ணு கிட்ட ஏங்க இது நான் லாஸ்ட் சீசன் நிறைய வாட்டி கேள்விப்பட்டேங்க. அது எப்படி வின்னர் அமௌண்ட் எல்லாம் கொடுக்க போறாங்கன்னு தெரியும் சொல்லிட்டாங்க நிறைய பேர். அப்படியே சொன்னாங்க இல்ல எல்லாருமே. யாரு சொன்னாங்க? விஷ்ணு ஏங்க சொன்னாங்களா இந்த லாஸ்ட் மாதிரி சீசன் தான்? நான் இமாத் கிட்ட கேட்டேன். ஓகேவா? நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நிறைய பேர் தான் சொன்னாங்க ப்ரோ எங்களுக்கு. நீங்க சொல்ற ஆளுங்க எல்லாம் உள்ள போயா ப்ரோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? அதுதான் அவங்களுக்கு சரி. தெரியும் உள்ள அதுதான் என்ன சொல்றேன். நடக்குதுன்னு தெரியும். அதுதான் உள்ள கேம் நீங்க விளையாண்டவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்கணும்னு சொல்றேன். சேனலோட கண்ட்ரோல் இருக்க ஒரு விஷயம் ப்ரோ. அது ஃபுல்லா தெரியும். ஆலன் ப்ரோ நான் சொல்றது கரெக்ட் தானே? ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட் சேனல் சரி தான் கண்ட்ரோல். இருங்க விஷ்ணு கிட்ட ஒரு வாட்டி இந்த மாதிரி கிராஸ் செக் ஷேர்ஸ் பண்ணி எல்லாம சொல்லுவாங்க வெளியே. அதெல்லாம் சொல்ல விஷ்ணு மாட்டாங்க கிட்ட ப்ரோ. விஷ்ணு கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கலாம் கொடுங்க. அது வந்ததுக்கு அப்புறம் உருவாப்புல ப்ரோ இதை நாளைக்கு. கேட்காத. உங்க பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி சொல்றீங்க. விஷ்ணு கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நாங்க என்ன பித்துவா. ப்ரோ நாங்க டெய்லியும் ஸ்பேஸ் போடுறோம் ப்ரோ. நீங்க கேட்டுட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க மறக்காம. ஆமா இருங்கங்க சரண் ஜிபி டிஎம் பண்றாரு. அதை கொஞ்சம் கேட்டு சொல்ல போறான். அது மேட்டர் இல்லை. இருங்க கேம் ஷேர் பண்ணுவேன். ப்ரோ நீங்க கேக்குறது சரி ஓகே. சொல்லுங்க. லெட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஆலன். ஹாய். உங்ககிட்ட யாரு? பேசலாம் தான் சொல்லுங்க வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. 2-3 நாளா பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவல். ஆனா இப்பதான் கிடைச்சது. ரொம்ப நியூட்ரலா நிறைய நல்லா இருக்கு பார்க்க. எனக்கும் பவி பிடிக்கும். இவங்க தீபக் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். ஜாக்லின், முத்து எல்லாரும். ரொம்ப நர்வஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அதனால பயப்படாதீங்க. தப்பா போனா கூட நான் இருக்கேன். தைரியமா பேசுங்க. நல்லா இருக்கு. ரொம்ப உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒத்து போகுது என்னோட. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்கள்லாம் எடுத்து பதிவு பண்ணும்போது நிறைய ரீச் கிடைக்குது. FB-ல தான் நான் பொதுவா போடுவேன். நிறைய ரீச் இருக்கு. ஒரே ஒரு டவுட் தான். மஞ்சரி இதுக்கு முன்னாடி மஞ்சரிய பத்தி போடும்போது எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாவே, ஈவன் பவி பத்தி போட்டா கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. நேத்து போட்ட போஸ்டுக்கு ஒரு நெகட்டிவ் கூட கிடைக்கல. பாசிட்டிவ் மட்டும் இருக்கு. எல்லாருமே அது 1 lakh ரீச் ஆயிருக்கு. ஆனா 10% பீப்புள் வந்து அதை லைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸா கொடுக்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எங்க இருந்து இப்ப வந்திருக்காங்க? ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? ஏன் போன பிறகு நான் சொல்றேன் பாருங்களேன். இங்க அதாவது என்னன்னா சூழ்நிலைவாதிகள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஓகேவா? சோசியல் மீடியாவே அது ஒரு சூழ்நிலைவாதி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து மஞ்சரிய ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாராட்டியிருப்பேன். செகண்ட் தேர்ட் வீக் போட்டு பொழந்திருப்பேன். ஃபோர்த் வீக் வந்து அவங்களை திருப்பி பாராட்ட ஆரம்பிச்சிருப்பேன். அந்தந்த வீக்குக்கான செயல்கள் தான். சரியா? அதே மாதிரி பவித்ராவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா பேசியிருப்பேன். செகண்ட் வீக் டிராப், தேர்ட் வீக் நல்லா பேசியிருப்பேன், ஃபோர்த் வீக் டிராப், 5th 6th 7th வீக் நல்லா பேசியிருப்பேன், 8th வீக் டிராப். அப்புறம் ஒரு ஃபயர் வருது. எப்படி சொல்றது? இது வந்து வேற ஒரு கோணத்துல நான் பவித்ராவை பாக்குறேன். ரொம்ப ரசிக்கிறேன். தீபக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக் 1ல இருந்து வீக் 5 வரைக்கும் போட்டு பொலந்து எடுத்து அவரை அந்த அடி அடிச்சேன். என் ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருந்தேன் அவரை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர். அவரோட பிஹேவியரை மாத்துறாரு. சௌந்தர்யா கிட்ட ஒரு மாதிரி பேசினார் இல்லையா? அதுக்கப்புறம் அதை வந்து மாத்திக்கிட்டு லைக் he was making an effort to get to know her. He did the same thing for மஞ்சரி. அதே தான் வந்து ஜாக்லினுக்கும் பண்ணாரு. அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அது வேல்யூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஹைலைட் பண்ணி பேசுறேன். அதுக்கப்புறம் அவர் இன்டென்ஸா டாஸ்க் விளையாடுறாரு. அதை எடுத்து ஹைலைட்
அப்படிதான் இங்க செயல்கள் மாறும்போது அவங்களோட ஆர்க்கு மாறும்போது தான் அவங்களுக்கான அனுபவம் வந்து சேரும். நான் அந்த விஷயத்துல கன்சிஸ்டன்டா நான் இருந்திருக்கேன். சரியா? இப்போ போன வாரத்துல வந்து திடீர்னு ஒரு பவித்ரா ஃபேண்டம் ஒண்ணு உருவாச்சுன்ற ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? அவங்கலாம் ஆக்சுவலா பவித்ரா ஃபேன்ஸான்னு பாத்தீங்களா? இல்ல. அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. புரியுது. அது வந்து இந்த விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணா இந்த ஓட் பேங்க் நம்மளுக்கு வந்து இவங்க வெளில போயிட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல இவங்கள சார்ந்த மக்கள் நம்மள ஒட்டி வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வர்றது அதெல்லாம். அது எல்லா ஆட்களுக்கும் அது வரும். இப்ப ஜெஃப்ரி வெளில வந்தார் இல்லையா? ஜெஃப்ரிக்கு அதே மாதிரி தான் நடந்தது. இது மாதிரி ஒரு ஆளை எடுத்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீக்குக்கு அப்படி இப்படிதான் நடக்கும் அந்த ஸ்பார்க். இது நான் சொல்றது என்னன்னா இது ஃபேண்டமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு FBல வந்து அந்த மாதிரி இருக்கா, Facebookல அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாமே காமன் பீப்புள் தான் வந்து அவங்களோட கருத்துக்களை நிறைய பேர் வந்து நேத்து நான் வித்யா அவங்க பேசினது கூட கேட்டேன் நேத்து. ரொம்ப நல்லா பேசினாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்காக அதே ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் அவங்களும் அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணதை பார்த்தா இன்னைக்கும் அதே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஆட்கள் தான் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் அப்படின்னும் போது தெரியல, எனக்கும் அது புரியல. பவியும் அப்படி நானும் நீங்க சொன்ன மாதிரி பவி நல்லது பண்ணும்போது நான் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். அதே போல தீபக் பண்ணதையும் எடுத்து போட்டிருக்கேன். அவர் எல்லாருமே எடுத்து போட்டிருக்கேன். பவி ஏதாச்சும் பண்ணியிருந்தா அதையுமே தப்புன்னு போட்டிருக்கேன். அந்த வாரம் மஞ்சரியும் அதே மாதிரி டெவல் டாஸ்க்ல இல்ல அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல எதையோ ஒண்ணு பண்ணாங்கன்னு போட்டிருக்கேன். ஆனா என்ன புரியல, அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா இது போட்டு நான் உங்களால ஒரு $10 கூட சம்பாதிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நன்றி சொல்லணும்னே வந்தேன். கண்டிப்பாவே நன்றி சொல்லணும்னே வந்தேன். முத்துவோட அம்மா பத்தி நீங்க ஒரு கருத்து போட்டிருந்தீங்க. பட் எனக்கு அதுல இருந்து நிறைய ஹிண்ட் கிடைச்சு நானா என்னோட கருத்துக்கள் அதுல வந்து போட்டதுல அது ஒரு 10 lakhs வியூ போயிருக்கு. அது வந்து அது ஒரு $10 கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நிஜமாவே தேங்க்ஸ் சொல்லணும். பட் நார்மலா நீங்க நிறைய ரொம்ப இதுவா பேசிட்டு இருப்பீங்களா, ஸோ அதப்ப வந்து உங்ககிட்ட அந்த டைம் இருக்காது, ஸ்பீக்கர் கிடைக்காது, நான் ரொம்ப லாஸ்ட்ல இருப்பேன், ட்ரை பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். பட் இன்னைக்கு கிடைச்சது. சாரிங்க, பவித்ரா ஃபேண்டம்ல வந்து மற்ற எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பட் நான் பவிக்கும் சப்போர்ட் தான். பவியை பத்தியும் நான் நிறைய எழுதியிருக்கேன், அதுவுமே நிறைய வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க அன்புக்கு நன்றி. நீங்க வந்து இங்க இருக்கிற கருத்துக்களை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கிறீங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். பவித்ராக்கு நிறைய அன்பு வருதுன்னு சொல்றீங்கல்ல, அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த அன்போட வெளில வராங்கன்றது கேட்கறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப புதுசு. நான் இப்பதான் வந்து அது யூடியூப்ல சில பேர் எடுத்து கட் பண்ணி போட்டதை பார்த்துதான் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ட்விட்டர் இருக்கேன், பட் வேற இதுல இருக்கேன். இப்ப வந்து புதுசா அதை வந்து ஜாயின் பண்ணி வந்து அதுக்கப்புறம் கேட்டு நிறைய நீங்க சொல்ற விதத்துல வந்து அந்த ஆங்கிள், ஓ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கூட இருக்குல்ல, நம்ம தான் தப்பா யோசிக்கிறோமோ, ஓ இந்த மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு நிறைய நானே என்ன நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேசுறத வச்சு. நீங்க எங்க பேசுனீங்கனாலும் போவேன், அதே பாப்ஸ் பேசினாலும் போவேன். ஷே இருக்கார்ல அந்த முத்துக்குமரன் ஸ்பேஸ்ல, அவருமே ரொம்ப நல்லா பேசுவார். அவரு எங்க பேசினாலும் அங்கேயும் போய் கேட்பேன். நிறைய கருத்துக்கள் உங்களோடதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து வித்யா அவங்க பேசினதும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வித்யா. நீங்க உங்க பேருங்க? என் பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி கருணாகரன். தேங்க்யூ லக்ஷ்மி. எனக்கு வந்து அவங்க போனதெல்லாம் வந்து அந்த சவுண்ட் எனக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப அது ஒரு யோசனையாவே இருக்கும் எப்பவுமே. ரொம்ப டீப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் புரியும் அது. ஒரு சிலர்லாம் புரியும், மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு எல்லாம் எல்லாமே கரெக்ட், எது வேணா கரெக்ட் அப்படி இல்ல. அவங்களோட இன்டெலெக்சுவாலிட்டி, அவங்க ஒரு எவ்வளவு இதா காட்டியிருக்காங்க. அவங்க எல்லாம் இல்ல, வேற யாரோ இருக்காங்க. என்ன பண்றது இல்ல, அது தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு இது மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்தது. காலையில நைட்டு போட்டு அவங்க அந்த நீங்க பேசுனீங்க தெரியுமா லட்சுமி, நான் எப்படி அதை பாக்குறேன்னா, இப்ப பிளைண்டா இப்ப வந்து ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு இப்ப இவங்க எல்லாம் யாரையோ ஒருத்தரை புடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இதா ஆர்கானிக்கா பாக்குறேன். இந்த PR அது இதெல்லாம் ரொம்ப இவால்வ் ஆகி அது வந்து இப்ப எனக்கு எவ்வளவு பிக் பாஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட் 2 சீசன்லாம் சுத்தமா பிடிக்காம, சரி இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு தமிழ் அழகெல்லாம் கேட்கும் போது நானே கொஞ்சம் என்னடா இவ்வளவு விட்டுட்டோம் நம்ம
சரி அட்லீஸ்ட் பிக் அந்த அளவுக்கு பண்ணா கூட இவங்களையாவது பாப்போம்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப திருப்பியும் வந்தேன். இப்ப திருப்பியும் உள்ள வந்து பார்த்தாலும் அது இதாதான் இருக்கு. ஒரு இதா இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு இந்த மாதிரி மத்த இதெல்லாம் இல்லாம பேக்ரவுண்ட்ல நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஒருவேளை நம்ம மக்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு மத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியலையோ, சரி தப்புன்ற அந்த பகுத்துணர்ந்து பாக்குற ஒரு அந்த இதையே விட்டுட்டோமோன்னு தோணுது. புரியுதா அப்படிதான் உங்களுக்கு? இருக்கு. அப்படிதான் ஆமா இருக்கு. அப்படிதான் ஆக்சுவலா இருக்குல்ல. சொல்லணும்னா ரயானா நான் பத்தி இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்வீட் வீக் ரொம்ப நல்லா போட்டிருந்தேன். எழுதி இருந்தேன். இப்ப சௌந்தர்யா fans யாராவது இருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோ.